அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங்ப்பா. கிளாஸ் ஆரம்பிச்சிடலாமா? அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பிக்கலாம் சார். எல்லாம் நல்லா குட் மார்னிங் சார். எல்லாம் நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? சரி சரி.
சரி, அதாவது இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பாலிட்டி நடப்புறது ப்ளஸ் பொருளாதாரம், மூணுமே ஒரு லக்கம் கலந்து ஒரு விஷயத்தை பார்த்துருவோம். ஒரு டாப்பிக்கை வச்சு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு டாபிக் வச்சு வந்து மூணு டாபிக் தனிப்பட்ட முறையில் நம்ம பேசிடுறோம் இன்னைக்கு. சரிங்களா? கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் எழுதியே வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி எழுதி வச்சது தயவு செய்து கொஞ்சம் பாருங்க. பார்த்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து இந்த 2 மாசத்துல ஒரு 1.5 மாசத்துல ஒரு எக்ஸாம் வரப்போகுது. அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா எனக்கு தெரியாது. தயவு செய்து அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுத பாருங்க. இன்னொரு 2 மாசத்துல எக்ஸாம் வரப்போகுது. நம்ம வந்து இப்போ இந்த காலத்தை படிப்புல வந்து கவனம் செலுத்தி கொஞ்சம் கொண்டு வந்தோம்னா கால்ஃபர் பண்ணுற டயத்தில் நம்ம இருக்கலாம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் போட்டாலும் சரி, நீங்கள் தனியாக நீங்கள் வீட்டில் இருந்து உங்களுடைய சுய பரிசோதனை நீங்கள் செஞ்சுட்டாங்களும் சரி, கால்ஃபர் பண்ணாலும் நீங்கள் டெஸ்ட் போகிற அளவுக்கு உங்களுடைய திறன் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா போதும். நான் ஒவ்வொரு கிளாஸ்லையும் சொல்கிற விஷயத்தையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நடைமுறைப்படுத்தினாவே போதும். வேறு எதுவும் நீங்கள் செய்ய தேவை கிடையாது. யார்கிட்டையும் ஃபோன் பண்ணி புலம்ப தேவையில்ல. யார்கிட்டையும் வந்து ஒரு மாதிரி வந்து மனசை ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கரெக்டாக இருந்துட்டா எல்லாமே நமக்கு சாதகமாகவே அமையும். சரி, இந்த ஒரு பட்ஜெட்டை பற்றி கொஞ்சம் ஒரு பார்வையை பார்க்கலாம். பட்ஜெட் அதாவது 2020-21 வரையில இந்த பட்ஜெட்டை வந்து எதன் அடிப்படையில் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பார்வையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம கிளாஸ்க்குள்ள உள்ள போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? பட்ஜெட் எதன் அடிப்படையில் வருது, ஏன் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இன்னுக்கான அதாவது ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு அவேர்னஸ் கொடுக்கறது என்னுடைய வழக்கம். ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒரு 10 பேர் பார்த்து பேசினாலும் ஒவ்வொரு அவேர்னஸ் கொடுக்கறது என்னுடைய வழக்கம். அதன் அடிப்படையில் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான அவேர்னஸ்ங்கிறது தனிப்பட்ட முறையில் கண்டிப்பான முறையில் நான் பண்ணுவேன். அந்த விஷயத்தின் அடிப்படையில் கல்வி சமூகத்தை சார்ந்த கல்வி மட்டும் சமூகம் இது ரெண்டை பற்றி அதிகமாக நான் பேசுறது காரணம் ஏன்னா அது ரெண்டும் தான் மிகப்பெரிய ஒரு சீர்கட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு. சரி, ஓகே. அப்போ நம்ம மத்திய பட்ஜெட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கிளாஸ் முடிய போகிற டயத்தில் நம்ம அந்த சமூகம் அந்த கல்வியை பற்றி நடப்பு என்ன நடக்குதுங்கிற பற்றி நம்ம பேசிக்கலாம். சரி, ஓகே. இப்போ ஹெட்டிங் போடுங்க, மத்திய பட்ஜெட். பாலிட்டி வந்து மத்திய பட்ஜெட். அதாவது பட்ஜெட்டு ஒவ்வொரு ஆண்டும் எதன் அடிப்படையில் அறிக்கை தாக்கல் செய்யறாங்க அப்படின்னு நிதிநிலை அறிக்கையின் படி ஒவ்வொரு ஆண்டும் தாக்கல் செய்யறாங்க. அதான் பட்ஜெட் சொல்லுவோம். நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் பட்சத்தில் நிதிநிலை அறிக்கை வந்து தாக்கல் செய்யும் பட்சத்தில் இந்திய அரசியல் அதாவது ஆர்டிகல் அதுக்கு தண்ணி இருக்கு 112 ஆர்டிகல் படி மத்திய அரசு ஒவ்வொரு அந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வாங்க. அது பேர் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வாங்க. ஆர்டிகல் 112 இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி 112 ஆர்டிகல் படி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிற ஒவ்வொரு ஆண்டும் அதான் மத்திய அரசினுடைய பட்ஜெட்டாக சொல்லப்படுகிறதா இந்திய அரசியலமைப்பு முகவுரையில் கூறப்படுகிறது இந்த வார்த்தை. அப்ப இந்த வார்த்தையும் கேட்டது அதனால தான் உங்களுக்கு நான் அந்த விஷயத்த நானும் அழுத்தமா பேசுறது காரணம். அப்போ ஒரு நிதிநிலை அறிக்கையை ஒரு பட்ஜெட் மத்திய பட்ஜெட் அறிவிக்கிறாங்க. அதான் எதன் அடிப்படையில் ஆர்டிகல் எந்த அடிப்படையில் கொண்டு வர்றாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகல் 112 இதன் அடிப்படையில் தான் கொண்டு வர்றாங்க. இந்த மத்திய பட்ஜெட்டு நிதி மசோதா மற்றும் நிதி செலவு அதாவது வரவு செலவு கணக்கை சமர்ப்பிக்கும் ஒரு அங்கமாக விளங்கியது இந்த பட்ஜெட். அதாவது நம்ம குடும்பத்துல வந்து நம்ம இவ்வளவு சம்பாரிச்சு இவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது வந்து குடும்பத்துல வந்து தன் பெற்றோர் வந்து எப்படி வந்து கலந்தோலிச்சு அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற வந்து ஒரு கூட்டா உட்காந்து என்ன பிளான் பண்ணுவாங்களோ ஒரு விஷயத்த அது மாதிரிதான் செலவு. அதைத்தான் சொல்றாங்கன்னா நிதி மசோதா மற்றும் செலவு மசோதா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு ஆண்டுக்கு இவ்வளவு வரும் இந்த ஆண்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை தான் வந்து யார் கொண்டு வராங்க அப்படின்னா அம்மாநில அந்த ஆளுங்கட்சியினர் தான் கொண்டு வருவாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து ஒவ்வொரு ஆண்டும் இது எப்பயே கொண்டு வரும் மார்ச்ல அதாவது பிப்ரவரியில ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதான ப்ராசஸ் ஏப்ரல் 1ஆம் தேதி நம்ம தாக்கல் செய்வாங்க. நமக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி நம்ம தாக்கல் செய்வாங்க. இது தனிப்பட்ட முறை நார்மலா பேசணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு வந்து என்ன சொல்றது
இதன் அடிப்படையில தான் ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 1 புது கணக்கு போடுவோம். இந்த கடையில சின்ன கடையில இருந்து மிகப்பெரிய கடையில இருந்தாலும் புது கணக்கு போடுறதும் கூட சொல்லியிருப்பாங்க. ஏப்ரல் 1 சொல்லியிருப்பாங்களே, அதன் அடிப்படையில. சரி, ஓகே. அப்ப இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மத்திய பட்ஜெட்னா ரெண்டு அபிப்பிராயமா இருக்கு. வரவு செலவு கணக்கு, அதைத்தான் நிதி மசோதா மற்றும் செலவு மசோதா, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் மத்திய பட்ஜெட்டாக விரிவாக பிப்ரவரி மாசம் ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் 1 தாக்கல் செய்யப்படுது. சரிங்களா? இது எங்க தாக்கல் செய்யப்படுதுன்னு உங்களுக்கு தெரியும். நாடாளுமன்றத்துல இரு அவையிலும் தாக்கல் செய்யப்படும். சரிங்களா? அப்ப கேள்வி கேட்கும் நேரமும் அதுவும் தனியா இருக்கு. அந்த பட்ஜெட்டும் உரையாற்றிய பின்பு இடையில குறுக்கிட்டு கேள்வி கேட்க முடியாது. சரிங்களா? பட்ஜெட்டை வாசித்திருப்பாடு தான் எந்த ஒரு விஷயமும் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ரெக்வஸ்ட் பண்றதா இருந்தாலும் சரி, இதன் அடிப்படையில தான் நடைபெறும். சரி, ஓகே. பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் பெண், மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல் பெண் இந்திரா காந்தி. நிர்மலா சீதாராமனா சார்? இந்திரா காந்தி முதல் பெண்ங்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அப்படிங்கிறவங்க பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க. அதாவது 1970 to 71 வருவாங்க. அதாவது இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடைபெற்ற காலங்கள். அப்ப பாகிஸ்தான்ல இருந்து வங்கதேசம் அப்படிங்கிற ஒரு நாடு பிரிஞ்ச வருஷம் தான் 1971. அப்ப அந்த வருஷத்தை அங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு போர் நடைபெறும் போது அந்த பிரச்சனைகளை அந்த டயத்துல தான் என்ன சொல்றது, மத்திய பட்ஜெட் முதல் பெண்ணாக பிரதமராக இருந்த மத்திய பட்ஜெட் முதல் பெண் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அப்படிங்கிறவர் தான் 1970 to 71 பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க. அப்ப நிதியமைச்சரா இருந்தவங்க யாருங்க? இப்ப யாருங்க நிதியமைச்சர்? இந்திரா காந்தி சார். நான் கேக்குறேன், பிரதமராக இருக்கும் போகும்போது அந்த பட்ஜெட் தாக்கல் செய்ய போகும்போது நிதியமைச்சராக இருப்பவர் யார்? 1970. அவங்க ராஜினாமா செஞ்சுட்டாங்கல்ல, ஒருத்தவங்க ராஜினாமா செஞ்சாங்கல்ல, மொராஜி தேசாய் அப்படிங்கிறவங்க நிதியமைச்சரம் இருந்தா அவங்க ராஜினாமா செய்தாங்க. ஞாபகம் இருக்குங்களா? 1971 அவங்க இந்திரா காந்தி பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது நிதியமைச்சரா யாரு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா மொராஜி தேசாய் அப்படிங்கிறவர் தான் இருந்தார். மொராஜி தேசாய் அப்படிங்கிறத நிதியமைச்சராக இருந்தார். சரிங்களா? மொராஜி தேசாய் அப்படிங்கிறவர் நிதியமைச்சராக இருந்தது எப்ப அப்படின்னா 1970. அப்ப 70-71 அந்த வருஷத்துல தான் முதல் பெண் நபராக பெருமை சேர்த்த பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல் பெண்மணி பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அப்படிங்கிறவங்க தான். சரிங்களா? நிதியமைச்சர் தான் விலகிட்டார்ல, அதன் அடிப்படையில தான் அவங்க பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதாவது அவங்க தான் பண்ணுவாங்க, அந்த நிதித்துறைகளுக்கான பிரதமரை கூடுதலாக கவனித்து வந்ததுனால அதன் அடிப்படையில் செஞ்சாங்க. அவர் ராஜினாமா செஞ்சிட்டார். யாரு? மொராஜி தேசாய் ராஜினாமா செய்தார். ராஜினாமா செஞ்சதுனால அவங்க பண்றதா நிலைமை வந்தது. இப்ப ரீசெண்டா கூட நிதியமைச்சர் இப்ப இடைக்கால ஒரு விஷயத்த கூட ஒரு கிளாஸ்ல சொல்லி, இப்ப இடைக்கால நிதியமைச்சராக ஒருத்தர் இப்போ அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்ததுனால அவர் பட்ஜெட் தாக்கல் செஞ்சார். இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்த சமீபத்தில் யாருங்க? பியூஷ் கோயல். அவர் என்ன துறையில சார்ந்தவரா இருந்தார்? அவர் என்ன துறையை சார்ந்தவர்? அவர் ரயில்வே அமைச்சர். அருண்ஜேட்லி தானே இருந்தாரு. உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால, அறுவை சிகிச்சை மேற்கொண்டு உடம்பு சரியில்லாம மெடிக்கல் நாயல்ல இருக்கிறதுனால இவரு இடைக்கால நிதியமைச்சரா கூடுதல் பொறுப்பெடுத்து தாக்கல் செஞ்சார். எப்ப தாக்கல் செஞ்ச சொல்லிப்பேன் நான் 2019 பிப்ரவரி மாசம் 1 இடைக்கால பட்ஜெட் பொறுப்பு வகித்து பியூஷ் கோயல் தான் தாக்கல் செய்தார். சரிங்களா? அப்ப நரேந்திர மோடி பதவி ஏற்று இப்ப ரீசெண்டா பேசணும்னா நரேந்திர மோடி பதவி ஏற்று 5 பட்ஜெட் தாக்கலை நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தான் தாக்கல் செஞ்சாரு. அப்படி தாக்கல் செய்ய அந்த பிப்ரவரி மாசம் தாக்கல் செய்யும் பட்சத்தில் அவரு மருத்துவமனையில இருந்ததுனால, யாரு? அருண்ஜேட்லி. இப்ப அவர் இறந்துட்டாரு. அருண்ஜேட்லி இல்லாத பட்சத்தில் அவர் மெடிக்கல்ல இருந்ததுனால 2019 பிப்ரவரி மாசம் 1 தான் தாக்கல் செஞ்சாங்க.
அப்ப அந்த நிதித்துறைக்கான பட்ஜெட்டை வந்து அவர் பொறுப்பேற்று பின்பு பியூஷ் கோயல் அப்படிங்கிற ரயில்வே துறை அமைச்சராக இருந்த பியூஷ் கோயல் அப்படிங்கிறவர் தான் வந்து தாக்கல் செஞ்சாரு மத்திய பட்ஜெட். சரிங்களா? சார் அருண் ஜேட்லி 5 முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காரா சார்? ஆமாப்பா, 5 முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சவர் அருண் ஜேட்லி தான்ப்பா. சரி, ஓகே. அந்த 2020-21 ஆண்டிற்கான 2020-2021 இப்ப நான் வந்து அந்த பட்ஜெட்ல அப்படிங்கிற ஓரலா பேசுறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். அதை முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் பாலிட்டியில வந்து ஓரளவு கொஞ்சம் முடிச்சிட மாதிரி நிறைய விஷயத்த பேசிட்டு வர்றது மாதிரி. சரிங்களா? அப்ப 2019-20க்கு 2020-21க்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. அதுலயும் வரி சம்பந்தமாகவும் ஒவ்வொரு துறைகளுக்கான நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாகவும் நிறைய சம்பந்தம் அதிகமாக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். அப்ப அதிகமாக பண்றதுல மிக அதிகமாக வந்து 2019-2020க்கும் 2020-21க்கும் வரவு செலவு அதிகமாக ஒரு துறைகளுக்கான அதிகமாக ஒதுக்கீடப்பட்டது ரயில்வே துறை மற்றும் கல்வி. இந்த 2 லட்சம் மட்டும்தான் அதிகமான துறைகளை வந்து அதிகமான அமௌண்ட்டை வந்து ஒதுக்கீடு செய்யறது. சரிங்களா? அதாவது கல்விக்கு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2019-2020க்கும் 2020-2021க்கும் 50,300 கோடி 50,300 கோடி அந்த 10,000 கோடி செலவு வந்து அதிகமாக இருக்கிறது கல்விக்கு. ஆனா கல்விக்கு இப்ப சமீபத்துல இருந்து 99,300 கோடி செலவு கல்விக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த 2க்கு தான் அதிகமான ஒரு தொகையாக அறிவிக்கப்பட்டது மத்திய அரசு ரயில்வேக்கும் கல்விக்கும். இந்த 2 லட்சம் தான். எந்த பட்ஜெட் சார்? 2020-21 பட்ஜெட்லயா சார்? இப்ப ரீசெண்டா சமீபத்துல வந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க. அந்த வகையில 2 துறைகளுக்கு தான் அதிகமான ஒரு அமௌண்ட் வந்து வெளியேற்றப்படுத்தினது. எந்த 2 துறைனா கல்வி மற்றும் ரயில்வே துறை. கல்வி மற்றும் ரயில்வே துறை. ரயில்வே துறையில வந்து 70,000 கோடி, ரயில்வே துறைக்கு தனிப்பட்ட முறையில் 70,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனா 2019-2020 பாத்தீங்கன்னா அதோட வரி செலவு பாத்தீங்கன்னா 0ல இருந்து 2 லட்சம் கோடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 3 லட்சம் கோடி வச்சுக்கிட்டு சொன்னாங்க. இப்ப 5 லட்சம் கோடியே வரி கட்ட தேவைன்னு சொல்லியிருக்காங்க. 0%ல இருந்து அதாவது ₹1 இருந்து பாத்தீங்கன்னா 0ல இருந்து 5 லட்சம் வரைய ஒரு வரி கிடையாது. 5 லட்சத்துக்கு மேல போனா 5 லட்சத்துக்கு அதாவது 7,5 லட்சம் 5 லட்சத்துக்கு 7,5 லட்சம் குறிப்பிட்டு சொல்ல போனா அது 10% வரி செலுத்தணும், கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்தணும் அப்படின்ற பட்சத்துல இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 2 லட்சம் வாங்கினாலும் 2 லட்சம் முடியே தான் வரி கிடையாது. 2 லட்சத்துக்கு மேல போனா வரி கட்டணம் 10% அப்படின்னு சொன்ன அரசு இப்ப 5 லட்சம் முடிய சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து வரி கிடையாது. 5 லட்சத்துக்கு மேல டிரான்ஸ்லேட் பண்றவங்களுக்கு தான் 10% வரி கட்டுறதாக மத்திய அரசு 2020-2021 அப்படிங்கிற பட்ஜெட் தாக்கல்ல அறிவிச்சிருக்காங்க. அதே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா 2019-2020 பட்ஜெட் தாக்கல்ல 15 லட்சத்துக்கு மேல எவ்வளவு இருந்தாலும் 20% தான் வரி கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப 15 லட்சத்துக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 37%, 35ல இருந்து 37% வர்றதாக இப்ப ரீசெண்டா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த 2 விஷயம் தான் 2019-2020க்கு 2020-2021 வித்தியாசம். இந்த 2 விஷயம் தான். அப்ப இந்த 2 விஷயத்தையும் கொஞ்சம் அந்த பட்ஜெட் தாக்கல்ல வரும்போது இந்த 2 விஷயத்தையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா அடுத்து இந்த பட்ஜெட் சம்பந்தமாக அந்த ஆர்டிக்கல் அந்த யாரு ஃபர்ஸ்டா வந்தா அந்த வருஷம் என்ன, பட்ஜெட்னா என்ன, பட்ஜெட் தாக்கல் அப்படின்னா என்ன, மத்திய அரசு பட்ஜெட் தாக்கலை எதன் அடிப்படையில கொண்டு வர்றாங்க அப்படின்ற பட்சத்தை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். இப்ப 2020-21 ஆண்டிற்கான ஒரு சில திட்டங்கள் வந்து ஒரு 2 துறைகளுக்கு வந்து அதிகமான அமௌண்ட் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அந்த அமௌண்ட் ஒதுக்கீடு செஞ்சாங்கன்னா அந்த அமௌண்ட்டை ஒவ்வொரு திட்டத்தின் அடிப்படையில ஒவ்வொரு மாநிலத்துல ஒவ்வொரு திட்டத்தின் அடிப்படையில அந்த ஒரு எதுக்காக வந்து செலவிட்டாங்களோ ஒதுக்கப்பட்டதோ கல்விக்காக சரியான முறையில் ஒரு சரியான ஒரு பர்சனுக்கு ஒரு
ஒரு நபருக்கு ஒரு மாணவருக்கு போய் அந்த கல்வி சேரும் பட்சத்தில் அது நடைமுறையில் இருக்கும் அந்த 5 வருஷம் அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த ஒவ்வொரு திட்டமும். இப்ப ரீசெண்டா வந்து இப்ப இஸ்ரோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு கூட ஒரு மாணவர்களுக்கிடையே வந்து விண்வெளி சம்பந்தமான எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் அவங்களுக்கு தனி ஒரு நம்பர் கொடுத்து கோடு நம்பர் மாதிரி கொடுத்து அதுல நீங்க சந்தேகங்கள் கேட்கலாம், அதுக்கான ஆன்சரை நான் பண்றேன், அதுக்கான டவுட்டை நான் வந்து கிளியர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்க இஸ்ரோ தலைவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு தனி திட்டம் இருக்குது, அது தமிழக அரசு மூலமாக வெளியிடப்பட்டது. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அது மாதிரி சில திட்டங்கள் வந்து மத்திய அரசு கல்விக்காகவும் ரயில்வே துறைகளுக்காகவும் அதிகமான செலவை மேற்கொள்ளப்பட்டது 2020 2021 பட்ஜெட் அறிவிப்பில். சரிங்களா? சார் 2019-20ல 15 லட்சத்துக்கு மேல இருந்தா எவ்வளவு டாக்ஸ் கட்டணும் சார் பெர்சன்டேஜ்? 30%. இப்ப 37%. இப்ப 10 லட்சத்துக்கு மேல போனாவே, அதாவது முதல்ல 10 லட்சத்துக்கு மேல போனாவே 30% தான் கட்டணும். அது 15 லட்சம் நான் சொல்லியிருக்கேன். 10 லட்சத்துக்கு மேல போனாவே அப்படின்ட்டான். இப்ப 15 லட்சத்துக்கு மேல போனா தான் அந்த 37%, 35ல இருந்து 37%. அது டிரான்சாக்ஷன் மாறுறத பொறுத்து அவன் அமௌண்ட் வெரிஃபை பண்ணுவான். அந்த டிரான்சாக்ஷன் மாறுறத பொறுத்து வெரிஃபை பண்ணுவான். இல்லைன்னா ஒரு தனிநபர் வந்து தகவல் பேரில், ஒரு தனிநபர் தகவலின் பேரில் அதோடைய ஆய்வறிக்கை, அதோடைய விரிவாக்கத்தின் கரெக்டான முறையில இருந்துச்சுன்னா அவங்க போய் பாஸ் பண்ணுவாங்க. இப்ப வந்து ரைடு வருது அப்படின்னு சொன்னா அது ஒரு தனிநபர், அந்த குறிப்பிட்ட ஒரு தனிநபரை அது பாஸ் பண்ணி அதுக்கு அதான் அது கிட்டத்தட்ட திடீர்னுலாம் போய் டக்குலாம் வந்து இது பண்ண மாட்டாங்க. ஒரு வருஷம் ஒரு மாசம் ஒரு வருஷத்துக்கான 5 வருஷத்துக்கான டாக்குமெண்ட் ஸ்டேட்மெண்ட் வெரிஃபை பண்ணி தான் ஒரு வீட்டுல போய் நுழைவாங்க. அவங்க சும்மாவும் நுழைய மாட்டாங்க. அப்ப அது மாதிரி ஒரு வருஷம் கண்காணிப்பாங்க. அப்படி கண்காணிச்சு அவங்க மேல சந்தேகம் வர்றது மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில அவங்களுக்கு வீட்டுக்குள்ள வர ரைட்ஸ் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு. சரி, ஓகே. இந்த விஷயம் முடிஞ்சு. இந்த விஷயத்துல வேற சந்தேகம் இருக்குதா? அடுத்து நம்ம 2020-21 ஆண்டிற்கான அந்த என்ன பட்ஜெட்ல என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அப்ப எந்த திட்டத்தின் அடிப்படையில அந்த விஷயத்த எவ்வளவு அமௌண்ட், அந்த திட்டத்தோட இலக்கு என்ன, அது மட்டும் இப்போ ஒரு 10 பாயிண்ட் மட்டும் நம்ம பார்த்துட்டு அடுத்து நம்ம பாலிட்டியில இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பார்த்துடலாம். சிஏஜிக்கும் பொது அதாவது பிரதமர் கீழே ஒரு 5 குழு சொல்லியிருக்கேன். அந்த 5 குழு ஒவ்வொரு குழுவையும் நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம். சரிங்களா? இந்த ஒரு 4-5 பாயிண்ட மட்டும் நீங்க எழுதிக்கிறீங்களா? ஓகே சார். சரி, இது வரைக்கும் கொஞ்சம் புரியுதுல்ல? எதுவும் புரியாம இருக்கலாம். அதாவது பட்ஜெட்னா என்னங்கிறத பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் எதன் அடிப்படையில் கொண்டு வந்திருக்கான்னு பார்த்திருப்போம். இப்ப 2019-2020க்கான பட்ஜெட் பாத்தீங்கன்னா 25 துறைகளுக்கான ஒரு பட்ஜெட்டா தான் இருந்தது. ஆனா இப்ப 2020-21 பட்ஜெட் தாக்கல பாத்தீங்கன்னா 28 துறைகளுக்கான ஒரு பட்ஜெட்டாக அமைச்சு கொடுத்திருக்காங்க. இப்ப ரீசெண்டா சரிங்களா? இப்ப ரீசெண்டா 28 துறைகளுக்கான பட்ஜெட் தாக்க கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அப்ப பட்ஜெட் தாக்க வந்து வகையில யார் யார் பண்ணா அப்படின்னு ஒரு நாளைக்கு கூட என்ன சொல்றது, யார் யார் பண்ணாங்க பட்ஜெட் தாக்கல வந்து யார் யார் பண்ணாங்க ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் யார் பண்ணாங்கிற ஒரு வகையை ஒரு டைம் நான் பார்த்துடலாம். அது இப்போக்கி வந்து நம்ம மேலோட்டமா பார்த்துட்டு போயிட்டு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்துலாம். இன்னும் சொல்ல போனா நிறைய விஷயங்கள் இருக்குது பட்ஜெட் விஷயத்தை பொறுத்தளவு. அதாவது இத்தனை மணி நேரம் பேசுனாங்க, அத்தனை மணி நேரம் பேசுனாங்க அப்படின்ற பட்சத்துலாம் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. இருந்தாலும் அதை கதையா பேசும்போது ஒரு நாளைக்கு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நான் சொல்லுவேன். சார் சொல்லுங்க சார். அதே மாதிரி இந்த டேட் வரை அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர் யார் சார்? எந்த டேட்டு முடியும்? இந்த டேட் வரை அப்டேட்ல இருக்கிறது. இப்ப ரீசெண்டா இந்த அவங்க இப்ப ரீசெண்டா இருக்க நிதியமைச்சர் தான் வந்து அதிகமான பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க. நிதியமைச்சர் அதிக முறை டைம் கேட்குறீங்க சார். அதிக முறை அதாவது குறைஞ்ச பட்ஜெட் தாக்கல் செய்தவங்க பாத்தீங்கன்னா எம்ஏ படேல் அப்படிங்கறது வந்து குறைஞ்சபட்ச பட்ஜெட் தாக்கல் செஞ்சவங்க. அதிக முறை இந்த ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க சரௌண்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாமே இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, இந்த மாதிரி நேரு இந்த சமயத்தை சார்ந்தவங்க தான். அதிக முறை பட்ஜெட் தாக்கல் வந்து நீண்ட உரை வற்ற வந்து மன்மோகன் சிங் அப்படிங்கிறவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் தாக்கல் செஞ்சாங்க. அதாவது அதிக வார்த்தைகளாலும் சரி, இப்ப நீங்க சொல்றது பட்ஜெட் தாக்கல மொத்த வார்த்தைகளும் சரி அடங்கிய பட்ஜெட் உரையை வந்து ஃபர்ஸ்ட் வாசித்தவர் பாத்தீங்கன்னா நீண்ட உரையாக அவர் பேசப்படுகிற மன்மோகன் சிங், உண்மையை பேசும் தலைவர். சார் நான் கேட்குற கொஸ்டின் புரியலைங்களா உங்களுக்கு? சொல்லுங்க. அதிக முறை யார் பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க கேக்குறீங்களா? ஆமாங்க சார்.
தெரியலையேப்பா. அந்த ரெக்கார்டு இதுக்கு முதல்ல நீங்க சொல்லிக்கிருந்தீங்க பாத்தீங்களா, காங்கிரஸ் அல்லாத முதல் அமைச்சரவை அமைத்தவர் ம் 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 மொரார்ஜி தேசாய். மொரார்ஜி அவர்தான் தேசாய். சார் அவர்தான் சார் அதுக்கு ரெக்கார்டு. எதுக்கு? அதாவது அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சவர், நிதியமைச்சராக வந்து ஆமாங்க சார். இருந்து அவர் வந்து விலகி போனவர். விலகி போகாததுக்கு முன்னாடி வரையும் அவர்தான் அதிகமா இன்னும் ரெக்கார்டு அவர்தான். ம் 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 சரிப்பா சரிப்பா சரிப்பா. 21 தடவை 22 தடவை செஞ்சிருப்பாரு நினைக்கிறேன் சார். அதிக முறை வந்து பட்ஜெட் தாக்கல் செய்தவர் யாரு? மொரார்ஜி தேசாய். ஆமாங்க சார், அவர்தான் ரெக்கார்டு. இன்னும் அந்த ரெக்கார்டை யாருமே முறியடிக்கல. ம் 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 அதாவது இப்போ 2000 ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ இது வரைக்கும் 2020 வரைக்கும். இது வரைக்கும் அதிக முறை தாக்கல் செஞ்ச நிதியமைச்சர்னா அவர்தான் சார். சரிப்பா சரிப்பா சரிப்பா. சரியா, வேறப்பா? இல்லைங்க சார், பட்ஜெட் நடத்திக்கணும் நாட்டை தவிர்த்து. ஓகே ஓகே ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ அந்த டயத்துல விலகினவரும் மொரார்ஜி தேசாய் அப்படிங்கிறவர் தான். சரிப்பா, சார் நன்றி. குறைந்தபட்ச இலக்கு இருப்பாங்க. என்னப்பா? இல்லைங்க சார், அதே மாதிரி காங்கிரஸ் அல்லாத முதல் அமைச்சரவையும் அமைத்தவர் அவர்தான் சார். கரெக்டுப்பா கரெக்டுப்பா. குறைந்தபட்சப்பா, குறைந்தபட்சம் கச்சம் படேல் அப்படிங்கிறது தான். அதாவது எந்த ஆண்டுனா 1977. குறைந்த நேரமா சார் இல்ல குறைந்த முறையா சார்? குறைந்த நேரம் குறைந்த முறை அவர் தான். அவரு கரெக்டா சொன்னோம், வார்த்தைகள் அடிப்படையில் சொன்னோம்னா 800 வார்த்தைகள்னு சொல்லுவாங்க. கச்சம் படேல் அப்படிங்கிறவர் எந்த ஆண்டு அப்படின்னா 1977. எந்த ஆண்டு சார்? 1977. அடுத்து பார்த்துட்டீங்கன்னா அந்த நீண்ட பட்ஜெட் தாக்கல் செஞ்ச நீண்ட உரையாற்றியவர் பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் சொல்லியிருப்பேன். அவர் 1991. அதாவது அதிக வார்த்தைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதிக வார்த்தைகள் கொண்ட அதிகமான ஒரு பட்ஜெட் தாக்கல் செஞ்சவர் பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் அப்படிங்கிறது தான் 1991. ஏன் சொல்லுங்க சார்? 1991. 1991. 1991 தான் வந்து அவர் அதிக உரையாற்றியாக சொல்லப்படுகிறது. சரி, ஓகே. அடுத்து போயிடலாமா? ஹலோ சார், சொல்லுங்க. சரி, அப்ப அந்த 10 லட்சத்துக்கு மேல வாங்கின எத்தனை பர்சன்டேஜ், 15 லட்சத்துக்கு மேல இப்போ ரீசெண்டா எத்தனை பர்சன்டேஜ்ங்கிறத பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்கு 0% இருந்து 0% எத்தனை லட்சம், இப்போ வந்து 0% எத்தனை லட்சம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துங்க. இது 2 பாயிண்ட் தான். 2 பாயிண்ட் போகுதுன்னு நினைக்கிறேன் நானும் இப்போ இருக்க வகையில. சரி, அந்த பட்ஜெட்ல 2020 ஆண்டிற்கான 2020 2021 ஆண்டிற்கான சிறப்பு அம்சங்கள், அதாவது இப்போ ரீசெண்டா முக்கியமான ஒரு 5 பாயிண்ட் மட்டும் அதை எழுதிக்கிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2020-21 ஆண்டிற்கான மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்திய பாரம்பரியம் மற்றும் பாதுகாப்பை இந்திய பாரம்பரியத்தை பாதுகாக்கும் பேரில் அனைத்து பாரம்பரியத்தையும் தனிப்பட்ட முறையில ஒரு அருங்காட்சியகமாக அறிவிக்க வேண்டும், அருங்காட்சியகமாக அமைக்கணும்னு சொல்லிட்டு உறுதி பூண்டிருக்காங்க. இந்திய பாரம்பரியத்தை அருங்காட்சியகமாக்கணும். அது எந்த ஒரு ஒரு சின்ன ஒரு நாணயமா இருக்கட்டும், சின்ன ஒரு நாணயமா இருந்தாலும், மிகப்பெரிய ஒரு கட்டடமா இருந்தாலும், அது இந்திய பாரம்பரியத்தின் பேர்ல இப்ப ரீசெண்டா கூட
சொல்லியிருந்திருப்பேன். ஒரு 2 விஷயத்த வந்து இந்திய பாரம்பரிய பட்டியல இந்திய சார்பாக பரிந்துரைக்கிற மேற்கொள்ளப்பட்ட ஒரு 2 கரப்பா நகரமும் இன்னொரு விஷயத்த கூட சொல்லியிருந்திருப்பேன். உலக பாரம்பரிய பட்டியல வந்து இடம் சேர்க்க அந்த 2 இடம் தான். ஆமா, அந்த 2 இடம். அது மாதிரி இதை எதன் அடிப்படையில் அப்படின்னா 2020-21 பட்ஜெட்ல இருந்து சொன்ன வார்த்தைகளின் அடிப்படையில் அவங்க செய்யறது காரணம். அப்ப இந்திய பாரம்பரிய எந்த ஒரு நாணயமா இருக்கட்டும், மிகப்பெரிய கட்டணமா இருக்கட்டும், அவங்க வந்து அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்கான ஒரு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி. அதே மாதிரி நம்ம அடுத்த விஷயம், அந்த அருங்காட்சியகங்கள் பேர்ல பார்க்கும்போது இந்த ஆதிச்சநல்லூர் அந்த விஷயமும் நான் சொல்ல வரணும். அப்ப அந்த ஆதிச்சநல்லூர் சரணியில இருக்க 5 மாநிலத்திலும் இந்த ஆதிச்சநல்லூருடைய தடயங்கள், அந்த தமிழுடைய வரலாற்று சிறப்புமிக்க செயல 5 மாநிலத்துல அருங்காட்சியகம் அமைக்கப்படும் மத்திய அரசு உறுதி பூண்டிருக்கு. 5 மாநிலம். அது என்னென்ன மாநிலங்கிறதுன்னு சொல்லல. தமிழகத்துல ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது பட்சத்துல அந்த விஷயத்தின் அடிப்படையில தமிழோட பண்பாடு, அதோடைய கலாச்சாரமும் மற்றும் வரலாற்றின் புகழ்பெற்ற அந்த விஷயத்தை 5 மாநிலத்தில் அருங்காட்சியகமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. அடுத்து டெல்லி டு மும்பை இந்த இரு நகரங்களுக்கிடையே விரைவு சாலை அமைக்கணும். அந்த 2 இலக்கம், அதாவது டெல்லி டு மும்பையும் சென்னை டு பெங்களூர், இந்த 2 இலக்கமும் விரைவு சாலை அமைக்கிறேன்னு சொல்லிட்டு 2023 ஒரு ஜப்பானோட ஒப்பந்தம் பண்ணியிருக்கு. எந்த நாட்டோட ஒப்பந்தம் பண்ணியிருக்கேன்? ஜப்பான் நாட்டில் ஒப்பந்தம் பண்ணியிருக்கு. அதுக்கான நடப்பு நிகழ்வு வந்து நான் மார்ச் மாசத்துல நான் கொடுத்துட்டு இருந்திருப்பேன். ஒரு துறைகளுக்கான கட்டமைப்பு ஜப்பான் நாட்டில் கொண்டு வர்றாங்க. ஜப்பான் நாட்டுல இருந்து வர்றாங்க. அதுக்கான மே மாசம் ஏப்ரல் மாசம் நடப்புகள் கூட நான் வந்து அதை பத்தி நான் சொல்லிடுவேன். மார்ச் மாசம் சொன்னான்னு தெரியல. இந்த பட்ஜெட் தாக்கல்ல 2023க்குள்ள டெல்லி டு மும்பை, சென்னை டு பெங்களூர், இந்த 2 நகரங்களுக்கிடையே விரைவு சாலை அமைக்கிறதுக்கு 2023 இலக்காக அறிவித்து மத்திய அரசு அறிவித்துள்ளது. அடுத்து பார்த்துட்டீங்கன்னா இப்ப ஒவ்வொரு மருத்துவமனை, இப்ப தமிழகத்துல கிட்டத்தட்ட 15-16 மேல இப்ப மருத்துவமனைகள் வந்து தொடங்கப்பட உள்ளது. ரீசெண்டா கூட கள்ளக்குறிச்சியில கூட அடிக்கல் நாட்டு விழா கூட நடந்தது. நீங்க நேரடியா கூட பார்த்துருந்துருப்பீங்க. அவங்க எதன் அடிப்படையில இந்த திட்டத்தெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்துறாங்க, அடிக்கல் நாட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, ஆயுஷ்மான் திட்டத்தின் மூலமாக இந்த மருத்துவமனைகள் கட்டப்பட உள்ளதாக, அதன ஒப்பந்தங்கள் சிங்கப்பூர்ட்ட கொடுத்திருக்கிறதாகவும் தமிழக அரசு இப்ப ரீசெண்டா கூட அறிவிச்சது. இந்த கட்டடம் கட்டுறது தனியார் நிறுவனத்து ஒத்துழைப்பின் பேர்ல தான் கட்டடம் கட்டப்படும். அதாவது இப்ப ரீசெண்டா ஒவ்வொரு மாவட்டத்திலயும் போய் வந்து என்ன சொல்றது, இப்ப நான் திண்டுக்கல்லையும் சரி, இப்ப மதுரையிலும் சரி, பக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சரி அடிக்கல் நாட்டு விழா, அதாவது மருத்துவக் கல்லூரி அடிக்கல் நாட்டு விழா நடக்கிறதுக்கான இந்த மருத்துவம் சம்பந்தமாக திட்டங்கள் நிறைவேற்றதை எந்த திட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வர்றாங்கன்னா ஆயுஷ்மான் திட்டத்தின் அடிப்படையில் தான் கொண்டு வர்றாங்க. அப்ப மருத்துவ திட்டத்தின் அடிப்படையில் எதன் அடிப்படையில் கொண்டு வர்றாங்கன்னா இங்க எதனுடன் தொடர்புடையதுன்னா ஆயுஷ்மான் அப்படிங்கிற பட்சத்துல. அதே மாதிரி பெரிய சென்டர் நம்ம மதுரை தோப்பூர் வந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அந்ததும் ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் வரும். இந்த பட்ஜெட்ல சிறப்பு அம்சங்கள் சரவணியில மிக முக்கியமானது அப்படின்ற பட்சத்துல இந்த விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்க காரணம். இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு, அதை எழுதிக்கிங்க. நம்ம ஒரு திட்டங்கள் ஒரு வருது, மாநிலத்துல திட்டங்கள் வந்து மத்திய அரசு கொண்டு வருதுன்னா பட்ஜெட்ல சொன்ன விஷயத்த வெளிப்படையா செய்யறாங்க. அது எந்த திட்டத்தின் அடிப்படையில செய்யறாங்கிற விஷயத்தை தான் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு திட்டங்கள் வருது அப்படின்னு சொன்னா, இப்ப ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வருதுன்னா மத்திய அரசு ஒரு அமௌண்ட் ஒதுக்கி இருக்கும், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்கும். அந்த மாநிலத்துல இருக்க ஒவ்வொரு திட்டத்தின் அடிப்படையில பணமா, அவ்வளவுதான் விஷயம்.
அப்ப இந்த திட்டத்தின் அடிப்படையில இது செஞ்சாங்க அப்படின்னு கணக்கு காமிப்பாங்க. அடுத்து மின் பாதுகாப்பு திட்டம். மின் பாதுகாப்பு திட்டம் அதாவது மின் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னா என்னன்னா, சூரிய சக்தி மூலம் அதாவது சூரிய சக்தி மூலம் விவசாயிகளுக்கு மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும். இதுக்கு முன்னாடி வந்து அதாவது நம்ம பாட்டமூட்டம் சரௌண்டிங்ல பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் மின்சாரத்துல அடிப்படையில ஒவ்வொரு தலைவர்கள் வர வர அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி காணாம போயிடுச்சு. அதை முன்னெடுத்து செய்யறதன் காரணமாக மின் பாதுகாப்பு திட்டம் எதனோட தொடர்புடையதுன்னா, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அதாவது சூரிய சக்தி மூலமாக விவசாயிகளுக்கு மின்சாரத்தின் அளித்திட்டோம்னா மின் பாதுகாப்பு திட்டம். இந்த திட்டத்தின் அடிப்படை தான் விவசாயிகளுக்கு மின்சாரம் கொடுக்கப்படும். அதே மாதிரி அடுத்த பாயிண்ட், ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மலிவான மருந்தகம் அமைத்து தரதா, மக்கள் மருந்தகம், அதுவும் மலிவான மக்கள் மருந்தகம் அப்படிங்கிறத ஒரு சேவையா செய்ய போறாங்க. 2024 மலிவான மக்கள் மருந்தகம், மலிவு விலையில மருந்தகம் கிடைப்பதற்கான ஜன் கௌஹாதி அப்படின்னா மக்கள் மருந்தகம். ஜன் கௌஹாதி அப்படின்னு சொன்னா மக்கள் மருந்தகம் 2024 அனைத்து மாவட்டங்கள், இந்தியாவில் இருக்க அனைத்து மாவட்டங்களும் வந்து மலிவான விலையில மருந்தகம் கிடைக்கும், மக்களுக்கு நேரடியாக சென்றடையும் என்ற நோக்கத்தின் பேர்ல இந்த விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஒரு விஷயத்தை படிக்கும், அதை எந்த திட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வராங்கிறத முன்னாடியே நீ எழுதிக்கிறதுக்கான முன்னாடி பட்ஜெட்ல சொல்லி இருக்கிறதா அதை செய்யறாங்கிறதுக்காக தான் சொல்ல வர்றது காரணம். சார் அந்த திட்டத்தோட பெயர் சொல்லுங்க சார். ஆமா, ஜன் கௌஹாதி. ஆமா, ஜன் கௌஹாதி. எப்பன்னா 2024 அப்ப இந்த 2024 முக்கியம். எந்த வருஷத்துக்குள்ள கூட கேட்டாலும் அந்த வருஷத்தை நீங்க போட்டுருவேன்னு தெரியும். அப்ப அதுக்காக தான் அந்த 2024 அதோட இலக்கு. அப்போ ஒரு திட்டங்கள் கொண்டு வரோம், இதோட இலக்கையும் கொண்டு வரோம். அந்த இலக்கை அதிகமாக பட்சத்தில் கேட்டுக்கிருக்கா, இன்னும் வருங்களை கேட்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையில் தான் சொல்றது காரணம். அது 2024. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன், உடான் திட்டம். அதாவது ஒவ்வொரு விமான நிலையத்திலையும் நிலையத்தை வந்து விரிவுபடுத்துதல். உடான் திட்டம் விரிவுபடுத்துதல். மீன்பிடி துறைமுகம் தானே சார் சொன்னீங்க? உடான் திட்டம் சொல்ல வரேன். இந்த திட்டத்தின் மூலமாக தான் விமான நிலையங்கள் வந்து விரிவுபடுது. இப்ப அடுத்து ஒரு 100 விமான நிலையம் புதுசா நம்ம இந்தியாவுக்கு வரப்போகுது. அதாவது இந்த திட்டத்தின் அடிப்படையில தான் வரப்போகுது. நான் திட்டம் சொல்றேன். அப்ப இந்த திட்டம் இதனோட தொடர்புடையது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுக்காக சொல்ல வரோம். அப்ப நீங்க கேள்வி கூட பார்த்துருப்பீங்க, ப்ரீவியஸ் கூட ஒரு திட்டத்தின் அடிப்படையில போட்டு அந்த திட்டத்தின் எதன் அடிப்படையில் தொடர்புடையது, அப்ப எதன் அடிப்படையில் தொடர்புடையதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த திட்டத்தை நம்ம சொல்ல முடியும். நம்ம இந்தியாவுக்கு புதிதாக 100 விமான நிலையம் வரப்போகுது. அப்ப பட்ஜெட் டாக்ல சொன்ன விஷயம் இது. ஆனா இந்தியாவில் 100வது விமான நிலையம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எங்க இருக்கு? சிக்கிம். மறுபடியும் இன்னொரு 100 விமான நிலையம் வந்து நம்மளுக்கு இந்தியாவுக்கு தேவைப்படுவதாக அதுக்கு பட்ஜெட்ல சில அமௌண்ட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சரி சார், உடான் திட்டத்துல வேற என்னென்ன சார் வரும்? உடான் திட்டம் வந்து நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தமா எல்லாமே வரும்ப்பா. துறைமுகம், நெடுஞ்சாலைத்துறையில் இருக்கிற போக்குவரத்து எல்லாமே வரும் இதுல. ஆனா இப்பைக்கு மக்கள் சொல்றாங்க, ஆனா வந்து ஒரு திட்டங்கள் ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இந்த திட்டத்தின் அடிப்படையில செஞ்சேன் ஏன் அப்படின்னா அந்த திட்டத்துக்குன்னு நிதி ஒதுக்கியிருப்பாங்க. அந்த நிதியில இருந்து எடுத்துக்கிறதுக்காக ஒரு திட்டத்தின் அடிப்படையில சொல்லிட்டு போயிருவாங்க. அதே நடந்துகிட்டு இருக்கு.
அப்ப நம்ம படிக்கிறது ஒரு திட்டம் கொடுக்குறாங்க, அந்த திட்டத்தின் அடிப்படையில் என்னென்ன விஷயத்தை சேர்க்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம், அவ்வளவுதான். இந்த விஷயத்தை இந்த இதை சேர்த்தாங்க. இப்ப பாம்பன் பாலம் கட்டணுங்கிற ஆய்வு மேற்கொள்ள கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் பேப்பர் நியூஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப அது ஒண்ணும் இல்லாம போய் கிடக்கு. இப்ப கொரோனா விஷயம் எல்லாமே வீட்டுல இருக்காங்க. எல்லா விஷயம்னா ஆபீஸ் இல்லாம இருக்கு, எல்லாம் ஆபீஸ் இருக்கு. ஆனா அந்த விஷயம் அப்படியே இதாயிடுச்சு, டிராப் ஆயிடுச்சு. எல்லா விஷயமே டிராப் ஆகிதான் இருக்கு. அது அதுல குறிப்பிட்ட சொல்ல போனா அந்த திட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வந்து அந்த ஒரு கட்டடம், அவ்வளவுதான். சரி, இவ்வளவுதாங்க இந்த 2020-21க்கான பட்ஜெட்ல மிக முக்கியமாக பேசப்படுகிற வார்த்தைகள். சரிங்களா? சரி, நிர்விக் திட்டம்னு ஒரு திட்டம் சொல்லியிருக்கீங்க, இருக்குங்களா? நிர்விக் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் சொல்லியிருக்கேன், இருக்குங்களா? ஆனா திட்டங்கள் சொல்றதெல்லாம் வந்து ஒரு விஷயத்த கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அந்த திட்டம் இடதன் அடிப்படையில கொண்டு வரப்ப நிர்விக் திட்டம்னா அப்படின்னா என்னங்க? நிர்விக் திட்டம்னு என்ன சொல்லியிருந்தேன்? அதாவது நம்ம இந்தியாவில ஏற்றுமதி இறக்குமதி கம்மியா போயிட்டு இருக்கா, அதிகமாகுதாங்க? இந்தியாவில ஏற்றுமதி இறக்குமதி கம்மியா போயிட்டு இருக்கா, அதிகமாகுதா? ஏற்றுமதி அதிகமாகுதா, இறக்குமதி அதிகமாகுதா? இறக்குமதி தான் சார். அனைத்து துறையிலும் கேட்கிறோம், ஒரு துறை சார்ந்து கேட்கல, அனைத்து துறைகளிலும். ஏற்றுமதி அதிகமாகுதா, இறக்குமதி அதிகமாகுதா? இறக்குமதி தான் சார். அதிகம். ஏற்றுமதி எதுவுமே கிடையாது, அப்படியா? இல்ல சார், நீங்க ஏற்றுமதி ஏதோ சொல்லலாம், சொல்லுங்க. ஏற்றுமதி இந்த விஷயத்தை நீங்க சொல்லலாம். எந்தெந்த விஷயத்தை ஏற்றுமதி இந்தியா பண்ணுது? சரி, எந்தெந்த விஷயத்தை இறக்குமதி இந்தியா பண்ணுது, அத சொல்லுங்க. எண்ணெய், எந்தெந்த விஷயம்? கோல்டு, பெட்ரோல், டீசல் போன்றது. பொருள் சார். பெட்ரோல் ஆதி காலத்துல வெளியில தான் வாங்கிட்டு இருக்கோம். போகும் காலத்துல பெட்ரோல் இருக்காது. வேற? கோல்டு. சார் மென்பொருள் சார். மென்பொருள். அனைத்து, அதாவது மூலப்பொருள் அப்படி கூட சொல்லலாம். அதாவது எல்லா துறையிலும் சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 180% மூலப்பொருள் பிற நாட்டுல இருந்தா நம்ம வாங்குறோம். இப்ப பிளாஸ்டிக் எடுத்துக்கிட்டேன்னா, பிளாஸ்டிக் மூலப்பொருள் யார்கிட்ட இருக்கு? பிளாஸ்டிக்கோட மூலப்பொருள் யார்கிட்ட இருக்குங்க? லண்டனா சார்? லண்டன். லண்டனா? யாருக்கிட்ட இருக்கு? தனி நபர் யாருக்கிட்ட இருக்கு? எந்த நிறுவனத்துக்கிட்ட இருக்குங்க? சரி, அதாவது முகேஷ் அம்பானிட்டு தான் இருக்கு மூலப்பொருள். அவர் ஒரு நிறுவனத்தின் அடிப்படையில அவர் ஒரு ஊர்ல வச்சிருக்காரு. சரி, இதெல்லாம் ஜென்ரலா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, ஓகே, நம்ம வந்து அதை பேச வேணாம். சரி, ஓகே, இவ்வளவுதாங்க. சரிங்களா? ஏற்றுமதி இறக்குமதிங்கிற பட்சத்துல அதிகமாக இருக்கிறது வந்து இந்திய நாடு அப்படின்ற பட்சம் இருக்கு இல்ல. இறக்குமதி தான் அதிகமா இந்தியா இருக்கு, ஏற்றுமதி கம்மியா தான் இருக்கு. அதாவது 17%, 2016 இருந்து 2019 முடிய 17% தான் ஏற்றுமதியை கொண்டுள்ளது இந்தியா. அனைத்து எல்லை சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்க வைக்கவே வந்து ஒரு 5 வருஷம் ஆச்சு, பத்தாது அப்படின்னு சொன்னவர் யாருங்க? ரீசெண்டா தான் சொன்னாரு. மோடியா சார்? மோடி சார். மோடி போறாரு அவர்லாம். யார் சொன்னாங்க அப்படின்னா, ஜெய்சங்கர்லாம் சொல்ல, அவர் ஒரு தனி நபர், அதாவது சமூக ஆய்வாளர் அப்படிங்கிற ஒரு நபரை சொன்னாரு. அதாவது தனிப்பட்ட முறையில் நம்மளே வந்து இப்ப இருக்கிற ரீசெண்டா நம்மளே சொல்லிடலாம். என்ன உங்களுக்கு அரசாங்கம் என்ன தெரியும் கூட சில பேர் கூட நம்மள்ட்ட கேள்வி கேட்கறது உண்டு.
அப்படி கேள்வி கேட்கறவங்க வந்து அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கிறத பட்சத்துல அது கேள்விக்குறியா தான் இருக்குது. சரி ஓகே. அதாவது இந்திய சார்பாக இப்ப ரீசெண்டா வந்து இப்ப அதிமுறைய பதவி வைத்தவர், பதவியை வைத்து அதன்படி கிட்டத்தட்ட அப்பதவியில இருந்து நீக்கப்பட்டவர் சாதாரண ஒரு மனிதர் தான். இப்ப வந்து ஒரு ஐஏஎஸ் கூட இருந்தார் அவரு. சகாயம் அப்படிங்கிற ஒரு யார் இருக்குங்களா, ஒரு நல்ல மனிதர். எஸ் சார். ஆமா சார். நல்லவங்களை யாருமே பார்த்தா பிடிக்காது, அப்படித்தானே? அவர் ஒரு லைன்ல ஒரு விஷயத்த வந்து 2016 17 2014 இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு வந்தாரு. 2018 17 16 அந்த 2 வருஷத்துக்குள்ள 17 16 அந்த 2 வருஷத்துக்குள்ள மக்கள் மனதிலே வெளியே மீடியா பேசப்பட்டது அந்த ஒரு விஷயத்தை. அது எதன் அடிப்படையில கொண்டு வந்தாருங்க? எந்த விஷயத்தை இது பேசப்பட்டது அதிகமா? அது ஒண்ணுதான். அதுக்கப்புறம் ரீசெண்ட் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் வந்தார். அவருக்கு வந்து லாஸ்டா வந்து என்ன சொல்றது, அவருக்கு ஓய்வு பெறும் வயதுல ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. சிலை கடத்தல் தடுத்து அவரே தான். அவர் பேர் என்னங்க? அப்படியே மூடி மறைச்சது கிரேனட் சம்பந்தமாக அதுக்குள்ள இருக்க ஆயுதங்களை பலி கொடுக்கறதுல இருந்து எல்லா விஷயத்தையுமே வந்து எல்லாமே மறைச்சாச்சு. அதுக்கப்புறம் ரீசெண்டா இவரு இந்த சிலை சம்பந்தமாக விஷயங்கள் எல்லாமே மறைச்சாச்சு. சரி, அப்ப உண்மையை பேசுறவங்களுக்கு எப்பயுமே மதிப்பு கிடையாது. அப்போ நான் தான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், ஒரு விஷயத்த அது பேசுறாங்கன்னா அந்த இடத்துக்கு தான் அது மதிப்பே தவிர அந்த நபருக்கு கிடையாது. இப்போ ஒரு ஐஏஎஸ் இருந்து அந்த இடத்துக்கு தான் அது மதிப்பே தவிர அந்த நபருக்கு கிடையாது. அப்ப அந்த நபருக்கு மதிப்பு கொடுத்தும் சில சமூகம் அது மதத்தை சார்ந்து ஜாதியை சார்ந்து பேசப்பட்டு தனிப்பட்ட முறையில் அது ஒடுக்கப்படுமே தவிர அது விரிவாக எந்த ஒரு விஷயத்தையும் மக்கள் மனதிலே கொண்டு போய் சேர்க்காது. அது மீடியாவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கட்டும். சரி ஓகே. அப்ப அந்த பட்ஜெட்லங்கிறது இவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? அடுத்து நம்ம பாலிட்டியில பொது கணக்குழு சிஏஜிக்கும் பொது கணக்குகளுக்கும் என்ன சம்பந்தங்க? சிஏஜிக்கும் பொது கணக்குகளுக்கும் என்ன சம்பந்தங்க? சிஏஜிக்கும் பொது கணக்குகளுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த நிர்வகித்த 5 வருஷம் ஆட்சி பண்றது எல்லைக்குள்ள போர் பண்ணி சரியா போயிரும் சொன்னாரு. அவரை பத்தி பேசல. அவர் இன்னொரு வார்த்தை கூட சொல்லியிருக்காரு, சுடுகாட்டுல ஏன் படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த சுதந்திர நாட்டுல படுக்கிறதோட சுடுகாட்டுல படுக்கிறது எனக்கு பாதுகாப்புன்னு சொன்னவர். அவரு இந்த வார்த்தையை அவர் மென்ஷன் பண்ணவர் தான், சும்மா பேசுறதுக்காக சொன்னது. அதாவது எல்லாமே ஆணையத்தனமாகவும் தனிப்பட்ட முறையில நான் நேர்மையாக இருக்க ஒரு சாதாரண ஒரு கிளர்க்கா இருக்கட்டும், சாதாரண ஒரு துப்புரவு பணியாளர் இருக்கட்டும், மிகப்பெரிய ஐஏஎஸ் இருந்தாலும் நேர்மையா இருந்தா அது நீ ஒடுக்கப்படுவாய் அப்படிங்கறதா நிகழ்சமான உண்மை. சரி ஓகே. அவர் தான் சொன்னாரு, சுடுகாட்டுல படுத்து உனக்கு பயமே இல்லைங்கும் போது சுடுகாட்டோட பயத்தோட, அதாவது சுதந்திர நாட்டுல இருக்கிறோம், சுடுகாட்டுல பயம் இருக்கிறதா மிகப்பெரிய ஒரு எனக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொன்னவர். அவர் எனக்கு என்ன பயம்னு கேட்டார். சரி ஓகே. அதாவது இப்ப அடுத்து கேட்கறது நிர்விக் திட்டம் அப்படின்னு கேட்டிருந்தேன். நிர்விக் திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இந்த ஏற்றுமதி இறக்குமதி பேசும்போது நிர்விக் திட்டம் ஏற்றுமதிக்கான காப்பீடு என்னங்க? அந்த ஏற்றுமதிக்கான காப்பீடு வழங்குற திட்டம். ஏற்றுமதியாளர்களுக்கு காப்பீடை அதிகரிக்க வேண்டும். அதாவது 23% அது 50% உயர்த்தப்பட வேண்டியதுக்காக தான் ஒரு திட்டம் கொண்டு இருக்காங்க. அந்த திட்டத்தின் அடிப்படையே இந்த பட்ஜெட்ல கூறப்பட்டு இருக்கிறது. சரியா? அப்ப இந்த திட்டம்னு அந்த டயத்துல நம்ம முடிக்க கூடாது. நிர்விக் திட்டம்னா என்னதன் அடிப்படையை எதனோடு தொடர்புடையது, யார் கொண்டு வந்தா அப்படின்னு சொன்னா, இப்ப யாரு அமைச்சரா இருக்காங்க, யாரு பிரதமர் இருக்காங்க, அந்த மாதிரி கேட்டான்னு போட்டுருங்க. அப்ப நிர்விக் திட்டம் இதோட இலக்கு 2025 ஏற்றுமதியாளருக்கு காப்பீடை அதிகரிக்கும் விதமாக தான் நிர்விக் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க 2025. புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒரு திட்டம், அந்த திட்டம் எதுக்கு கொண்டு வந்தாங்க, இந்த வருஷம் அது இலக்கா இருக்கு, எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப பார்த்துட்டோம். சரிங்களா? இது வெறும் எழுத்தா மட்டும் இல்லாம நீங்க படிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறக்கும். அப்புறம் எக்ஸாம்ல போய் இதை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசுவீங்க. அதுக்கப்புறம்
ரொட்டீனா நடக்கிற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் அதையும் நீங்க மறந்துடுவீங்க. இதுதான் மனித வாழ்க்கையில போயிட்டு இருக்கான சில விஷயங்கள். சரி, ஓகே. அதாவது பொது கணக்கு குழு சிஏஜிக்கும் தணிக்கை சட்டத்துக்கும் பொது கணக்குகளுக்கு என்ன வித்தியாசம்? சிஏஜிக்கும் பிஏசிக்கும் என்ன வித்தியாசம்? அதான் கேள்வி. பப்ளிக் அக்கவுண்ட் கவுன்சில் என்ன வித்தியாசங்க? இந்திய பொது கணக்கு குழுக்கும் இந்திய தணிக்கை சட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒண்ணும் வித்தியாசம் சொல்லுங்க. விஜயலட்சுமி. சரி, சரிப்பா. அதாவது சிஏஜி அப்படிங்கிறது அதுக்கு தனியா ஆர்டிகல் நான் சொல்லியிருப்பேன். 148 இருந்து 151 முடிய தணிக்கை சட்டம், இந்திய தணிக்கை சட்டம் சொல்லியிருப்பேன். ஒரு நிதி இப்ப ஒரு திட்டங்கள் கொண்டு வராங்க, அந்த திட்டத்தின் அடிப்படையில ஒரு ஆய்வு மேற்கொள்றாங்க. அந்த ஆய்வுக்கு ஒரு குழு வரும். இப்ப ரீசெண்டா கூட கொரோனா விஷயத்துக்கு மத்திய அரசு வந்து ஒரு குழு வந்திருக்கு தமிழகத்துக்கு. எஸ் சார், பெங்களூர்ல இருந்து வந்தாங்க. ஒவ்வொரு திட்டத்துக்கும் வருவாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு ஊரவே கொளுத்திட்டாங்க, ஒரு 10 பேர் செத்து போயிட்டாங்க, ஒரு விஷயத்தினால செத்துட்டாங்க அப்படின்னா மத்திய அரசு ஒரு குழு அனுப்பிவிடும். போய் ஆய்வு மேற்கொண்டு வா. அவங்க சொல்றதை நான் நம்பல, நீ உன்னையத்த சொல்றதை நம்புவேன், அவங்க சொல்றது நீ சொல்றது கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு கொள்றதுக்கு ஒரு குழு அனுப்பிவிடும் மத்திய அரசு. இது எல்லா விதத்திலையும் அனுப்பிச்சுள்ளத ஒரு விஷயம். அது மாதிரி ஒரு விஷயத்த நடைமுறைப்படுத்துற சிஏஜி தணிக்கை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப இந்திய அரசுடைய பாதோட நம்ம வரி பணத்தை எல்லாமே வந்து கொண்டு வந்து அவங்களை பாதுகாக்க தணிக்கை சட்டத்தோட வேலைன்னு கூட சொல்லியிருக்கு ஒரு விஷயத்துல, ஒரு காலத்துல. அது நீங்க அந்த டயத்துல நோட்ல கூட எழுதி வச்சிருந்துருப்பீங்க. அது இப்ப எந்த நோட்ல இருக்குன்னு நீங்க தேடி பாத்துக்கணும். சரி, ஓகே. அடுத்து நான் பொது கணக்கு குழு. இந்த பொது கணக்கு குழுங்கிறது அந்த சிஏஜி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கேன், பொதுமக்களுடைய பாதுகாவலன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பொதுமக்களுடைய பணத்தின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சிஏஜிய பொதுமக்களுடைய பணத்தின் பாதுகாவலன் கரெக்டா மென்ஷன் பண்ணி சொல்ல போனா. இந்த பொது கணக்கு குழு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்திய அரசு சார்பாக என்னென்ன செலவுறாங்க அப்படிங்கறத ஆய்வு செய்யறதுக்காக கொண்டு வந்த பொது கணக்கு குழு. இது பப்ளிக் அக்கவுண்ட் கவுன்சில். பொது கணக்கு குழு இந்திய அரசு சார்பாக செலவு செய்யறதுக்காக, செலவை வந்து ஆய்வு மேற்கொள்ள, தணிக்கை மட்டும் ஆய்வு மேற்கொள்றதுக்காக கொண்டு வரும் அமைப்பின் பேர் தான் பொது கணக்கு குழு. சரிங்களா? இது சிலபஸ்லயும் தான் இருக்குது, பாலிடிக்ஸ் சம்பந்தமாக சிலபஸ்லயும் தான் இருக்குது. அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது சிலபஸ்ல இல்லாத பத்தி பேசுறதை விட சிலபஸ்ல இருந்ததை முடிச்சுட்டு சிலபஸ் இல்லாத பேசுறது தப்பு கிடையாது. சிலபஸ்ல இல்லாததா படிச்சுட்டு போறதுதான் தப்பு. சிலபஸை படிக்காம சிலபஸ் இல்லாததா படிச்சுட்டு போறது தப்பு. சிலபஸை முடிச்சுட்டு சிலபஸ் இல்லாத அடுத்த கட்ட நடவடிக்கையான அடுத்த கத்துக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது சார். இது அரசியலமைப்பு கொண்டு வந்தது, அது அரசாங்கம் கொண்டு வந்ததா சார்? ரெண்டுமே இருக்குதுப்பா. அரசாங்கம் கொண்டு வந்தது இருக்குதுப்பா. ஆமா, ரெண்டுமே தனிப்பட்ட முறையில் எப்படி சொன்னாலும் கரெக்டா. இது ஒரு மக்களவை கண்ட்ரோல்ல இருக்கும். எது இந்த பொது கணக்கு குழு மக்களவை கண்ட்ரோல்ல இருக்குங்க. அது மத்திய சார்பு ரெண்டு கலந்து இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த தலைவர் நியமிக்கிறதா சரி, இந்த தலைவர் நியமிக்கிறது எல்லாமே மக்களவை சபாநாயகர் தான் நியமிப்பாரு. இந்த பொது கணக்கு குழு தலைவரை நியமிக்கிறது மக்களவை சபாநாயகர் நியமிப்பார். சரிங்களா? ஆனா சிஏஜிங்கிறது மத்திய அரசு நியமிக்கும். மத்திய அரசு பிரதமர் பரிந்துரையின் பேர்ல குடியரசுத் தலைவர் நியமிப்பார். இந்த பொது கணக்கு குழு தலைவருங்கிறது வந்து சபாநாயகர், அதாவது மக்களவையின் சபாநாயகர் நியமிப்பார். யாரு? பொது கணக்கு தலைவரை இப்ப இருக்கிறது யாருங்க? நான் சொல்லியிருக்கேன்ல, 2-3 நாள் கிளாஸ் முன்னாடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். யாரு யாரு யாரு? ஓம் பிர்லா. சபாநாயகரை கேட்கலப்பா. சபாநாயகர் ஓம் பிர்லா தான். பொது கணக்கு தலைவர் யாருன்னு கேக்குறேன். சபாநாயகராய் நியமனம் செய்யப்பட்ட பொது கணக்கு குழு தலைவர் யார் சமீபத்தில்?
ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி சார். வெரி குட், அவரே தான், வேற யாருமே இல்ல. ஆதின் ரஞ்சன் சௌத்ரி. ஆதின் ரஞ்சன் சௌத்ரி அப்படிங்கிறது தான் பொது கணக்கு குழு தலைவராக நியமனம் செய்யப்பட்டாங்க. யாரால அப்படின்னா மக்களவையின் சபாநாயகர், மக்களவையின் தலைவர் தான் நியமனம் செய்யப்படுவாரு. யாரா? பொது கணக்கு குழு தலைவராக இருப்பவங்க. செலக்ட் பண்ற அதிகாரம் இவருக்கு தான் இருக்கு, சபாநாயகர் தான் இருக்கு. மக்களவையின் சபாநாயகர், சாரி மக்களவையின் தலைவர். சார் அவர் பேர் சொல்லுங்க சார். ஆதின் ரஞ்சன் சௌத்ரி. ஆதின் ரஞ்சன் சௌத்ரி. ஆதின் ரஞ்சன் சௌத்ரி. ஆதின் ரஞ்சன் சௌத்ரி அவர் தான் பொது கணக்குழு தலைவரா இப்ப இருக்கிறார். இவருடைய பதவி காலம்னு பாத்துட்டீங்கன்னா 1 வருஷம் தாங்க இவருடைய பதவி காலம். இந்த ஆதின் ரஞ்சன் சௌத்ரியுடைய பதவி காலம் பாத்துட்டீங்கன்னா 1 வருஷம் தான், 1 இயர் தான். இதோட பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த தலைவர்கள் எல்லாமே ஆளுங்கட்சி சார்ந்த ஒரு தலைவர் தான் நியமிப்பாங்க. ஆளுங்கட்சி சார்ந்தவங்க தான் நியமிப்பார். ஆளுங்கட்சியில இருக்கிறவர் தான் நியமிப்பார் சபாநாயகர். எதிர்கட்சியை நியமிக்க மாட்டார். ஆனா ஒரு டைம் நியமிச்சிருக்காங்க. எந்த வருஷம் அப்படின்னா அந்த 1967 1967 எதிர்கட்சியா இருக்கிறவங்களையும் நியமிச்சிருக்கு ஒருத்தர். சார் இவங்க எப்படி சார் கட்சியை சார்ந்தவங்களா இருப்பாங்க? கிடையாது 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 கிடையாது. இவர் அமைச்சர் கூட கிடையாது. அமைச்சரா இருக்கிறவங்களுக்கு தகுதியே கிடையாது. அமைச்சரை சார்ந்து அல்லாது, அமைச்சரை அல்லாது, அமைச்சர் விஷயத்திலையும் இவங்க வரமாட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த பொது கணக்குல வந்து கரெக்டா சொல்ல வந்தோம்னா 22 உறுப்பினர்கள் கொண்டது. அதாவது 22 உறுப்பினர் இருப்பாங்க. இந்த பொது கணக்குல வந்து 22 உறுப்பினர் இருப்பாங்க. 22 உறுப்பினர் இருப்பாங்க. அந்த 22லயும் பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, மக்களவையில இருந்து ஒரு 15 பேரையும், மாநிலங்களவையில இருந்து ஒரு 7 பேரையும், மொத்தம் 22 பேரையும் சேர்த்துதான் இந்த பொது கணக்கு குழு உருவாக்குனாங்க. இது இந்திய அரசுடைய வரவு செலவு கணக்கு ஆய்வு செய்திருக்காங்க. மொத்தம் 22 உறுப்பினர்கள், மொத்தம் 22 உறுப்பினர்கள். இதுல இருந்து கேள்வி வந்துகிட்டே இருக்கு. 4ல இருந்து 3 கேள்வி, 3ல இருந்து 4 கேள்வி வந்துகிட்டே இருக்குது. இது சிலபஸ்ல மக்களவையில இருந்து எத்தனை பேர் சார்? மக்களவையில 7 பேர். விரிவா இதை வந்து என்ன சொல்றது, நான் எப்பவுமே விரிவா சொல்றது உண்டு. அதாவது குரூப் 1 லெவல்ல மொத்தம் 22 உறுப்பினர்கள், 15 மக்களவை, 7 மாநிலங்களவை. 15 மக்களவை, 7 மாநிலங்களவை. ஆமா, 15 + 7 ரெண்டையும் கூட்டினா 22 வரும். அந்த 22 உறுப்பினர்கள் அடங்கியதான் பொது கணக்கு குழுவோட விஷயம். அப்ப அந்த 22 + 1 தான் 23 தான் இதோட பொது கணக்குடைய மொத்த விஷயம். அப்ப அந்த ஒரு நபர் யார் அப்படின்னா லோக்சபா தலைவராக இப்ப சபாநாயகர் தான் ஆளுங்கட்சி அந்த சரௌண்டிங்ல இருக்கிறவங்கள நியமனம் செய்வார். யாரு இப்ப இருக்கிறவர்? யாரு? ஆதின் ரஞ்சன் சௌத்ரி அப்படிங்கிறவர் தான் சபாநாயகர். இப்ப இருக்க ஓம் பிர்லா தான் நியமிச்சாரு. சரிங்களா? எப்ப நியமிச்சாரு அப்படிங்கிறோட எழுதிக்கிங்க. ரொம்ப டீட்டெயிலா கூட எழுதணும்னா எப்ப நியமிச்சாரு, எப்ப விலகுவாரு அப்படிங்கிறோட எழுதிக்கலாம். ஒன்றும் தப்புலாம் இல்லை. அப்ப இது நீங்க மெயின்ஸ்ல வந்து தயவு செய்து தான் மென்ஷன் பண்ணணும். அதுதான் என்னுடையது. பஞ்சாயத்து ராஜ் பாலிட்டியை பொறுத்தளவு இந்த மாதிரி சம்பந்தம் ஒவ்வொரு துறைகளுக்கான சம்பந்தம் வந்தாவே அதோட தலைவர் யாரு, எப்ப நியமிப்பா, அவருடைய பதவி காலம் எவ்வளவு வந்தாரு, இப்ப போறா இந்த வருஷம், அதை நீ பேசிட்டாவே, அதை நீ அங்க மென்ஷன் பண்ணிட்டாவே பார்த்துனா உங்களுக்கு புரிஞ்சு டக்குனு உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க. பார்த்துனே மார்க் போற அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்க தெளிவா ஒரு எழுதிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. சார் ஆனா அந்த தலைவர் வந்து லோக்சபால இருக்க மாட்டார், ராஜ்யசபால இருக்க மாட்டார்ல சார்? அவர் தனி நபர் தானே சார்? அவர் ஒரு தனி நபர் தான். அவர் ஒரு தனி நபர் தான். அமைச்சரவையில இருக்க மாட்டாரு. கேபினட் அமைச்சர், துறை, இணையமைச்சர், எந்த இதுல இருக்க மாட்டாரு. அமைச்சர் அவர் வந்து ஒரு IAS ஆபீசர் அந்த மாதிரி தானே சார் வருவாரு? கேடர்ல வருவாரு. செக்ரட்டரி ரேங்க்ல இருக்கிறவர் ஒரு பச்சை இங்க்ல சைன் பண்றது வருவாரு. இவர் 1 இயர் தான் பதவி காலம். இவர் மே 1ஆம் தேதி பதவி
இவருக்கு அறிவிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா 2019 டிசம்பர் மாசமே அறிவிச்சது இவரை. ஆனா பதவி பிரமாணம் செஞ்சது மே 1 2020 தான் வந்து பதவி பிரமாணம் செஞ்சாச்சு. இந்த பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறவர் தான் சபாநாயகர் தான். ஏப்ரல் 30 2021 இவரோட பதவி முடிஞ்சிடும். ஏப்ரல் 30 2021 இவருடைய பதவி முடிஞ்சிடும். ஒரு நாளைக்கு முன்னாடியே முடிச்சுட்டு கிளம்பிடுவார். தன்னுடைய பொட்டி பொடிக்கெல்லாம் எடுத்து கிளம்பிடுவார். சரிங்களா? சொல்றதெல்லாம் விளங்குதலப்பா, புரியுதுல்ல? புரியுது சார். புரியுது சார். இவ்வளவுதாங்க பொது கணக்குகள், இவ்வளவுதாங்க பொது கணக்கு வந்து இவ்வளவுதான். யார் தலைவர், யார் நியமிப்பா அப்படிங்கிறதையும் பொது கணக்குள்ள எதன் அடிப்படையில் வருது, யாரை வந்து கொண்டு வருவாங்க, துறைகளுக்கான எத்தனை உறுப்பினர் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப வளர்ச்சி கேட்டா அப்படின்னா திருப்பி சொன்னோம்னா எத்தனை உறுப்பினர் இருக்காங்க பார்த்தாச்சு. எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க பார்த்தாச்சு. இந்த லோக்பால் அப்படிங்கிற அமைப்பை யார் கொண்டு வந்தாங்க? லோக்பால் அப்படிங்கிற அமைப்பை சிஏஜினா எப்படின்னா மக்களுடைய பணத்தோட பாதுகாவல்னு சொல்லியிருக்கேன். அவருடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும்? சிஏஜியோட தலைவர் யாருங்க? இப்ப இருக்கிற சிஏஜியோட தலைவர் யாருங்க? ராஜீவ் மெஹரிஷி. ராஜீவ் மகரிஷி. ஆமா, அவங்கதான் ராஜீவ் மகரிஷி தான் இப்ப ரீசெண்டா நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய பதவி காலம் இது எல்லாமே முன்னாடியே நான் சொன்னதுதான். இது இவருடைய விரிவாக்குங்கிற எல்லாமே சிஹெச்னா என்ன, அதனோட ப்ராசஸ் என்ன, அவரோட ஆர்டிக்கலோட சொல்லி 142 151. அவங்க ஃபர்ஸ்ட் யாரு, ஃபர்ஸ்ட் தலைவர் யாரு, சிஹெச்சுடைய ஃபர்ஸ்ட் தலைவர் யாருங்க? பக்கத்துல எழுதிருப்பீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் தலைவர் யாருங்க சிஹெச்சிக்கு? அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜல் கனரோ அப்படின்னு சொல்லி வரும். அதாவது கனரோ அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை நான் நெக்ஸ்ட் கிளாஸ் கூட நான் சொல்றேன். ஆயிரத்தி 1952 அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் தலைவர் நியமிச்சாங்க. 1952 நம்ம வரி பணத்தை எல்லாமே பாதுகாக்கிறவங்க தான். அதுல இருந்து தான் வந்து நிதி ஆணையம் அப்படிங்கிற ஒரு ஆணையத்துக்கு போய் சேரும். அந்த நிதி ஆணையம் அது யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னா பிரதமர் கண்ட்ரோல்ல இருக்கும். அந்த பிரதமர் கீழே 5 குழு இருக்கும். அந்த 5 குழு கீழே தான் எல்லா விஷயமும் பிரதமர் அடிப்படையில தான் ஒவ்வொரு விஷயம் நியமிக்கிறாங்க. ஒரு தலைவர், இந்த குழுவுகளுக்கு எல்லாமே தலைவர் நியமிப்பார். பிரதமருடைய பரிந்துரை பேர்ல குடியரசுத் தலைவர் நியமிப்பார். எப்படி நம்ம ஆளுநரை வந்து நியமிக்கிறாங்களோ, ஆமா அதாவது ஆளுநர் எப்படி நியமிக்கிறாங்க ஆளுநரை பிரதமரோட பரிந்துரை பேர்ல குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. அப்ப 5 வருஷம் தான் பதவி காலம். குடியரசு விரும்பும் அளவுக்கு அந்த மாநிலத்துல ஆளுநரா நீடிக்கப்படலாம். அது மாதிரி சரி. ஒரு ரெண்டு கேள்வி இதை கொண்டு கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. முன்னாடி நான் சொன்னதான்
அதே மாதிரி சொல்லியிருப்பேன் அந்த சிஏஜி, அந்த சிஏஜி மற்றும் அந்த பிஏசி, அதாவது பொது மதிப்பீடு குழு, பொது கணக்கு குழு அப்படின்ற இந்த ரெண்டுக்குமே சம்பள கட்டுப்பாடு இது எல்லாமே உச்ச நீதிமன்றம் தான் கொடுக்கும். அதே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பக்கத்தோடு எழுதிங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதி தான் எவ்வளவு சம்பளம் எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்னு சம்பளம் மற்றும் இதர படிகள் யாருடைய கண்ட்ரோல் இருக்கும்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கண்ட்ரோல்ல தான் இருக்கும். யாருக்கு? இந்த பொது கணக்கு குழு மற்றும் சிஏஜிக்கு. சரிங்களா? அப்ப அந்த விஷயத்தையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க, அதை நீங்க பாத்துக்கங்க. இப்போ 2 கேள்வி மட்டும் தயவு செய்து கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. நீங்க படிக்கிறீங்களா இல்லையானுங்கிறது நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அந்த டெஸ்ட்டை பத்தி நான் பேச வரல. ஏன்னா வந்து நாட்கள் கடந்து போய் விட்டனர். ஆகையால் அதை நான் குப்பையை என்ன சொல்றது கிண்ட விரும்பல. பாலிட்டில் ஒரு 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் குடியுரிமை சட்டம். குடியுரிமை சட்டத்தை திருப்ப பெற வேணும். குடியுரிமை சட்டம் வேணாம்னு சொன்னா முதல் முன்மொழிந்த மாநிலம் எது? உத்தரப்பிரதேஷ். நான் கேட்கிற கேள்வி கரெக்டா புரிஞ்சுக்கணும். குடியுரிமை சட்டத்தை வந்து திரும்ப பெறணும். சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றிய மாநிலம் கேரளாவா சார்? கேரளா தான். கரெக்ட், கேரளா தான். கேரளா தான் வந்து அந்த குடியுரிமை சட்டத்தை வந்து திரும்ப பெற கோரின்னு சொல்லிட்டு சட்டசபையில நிறைவேற்றிய ஒரு மாநிலமாக திகழ்கிறது. அந்த வகையில கிட்டத்தட்ட ஒரு 15 கிட்டத்தட்ட ஒரு 5ல இருந்து 7 மாநிலங்கள் வரும். அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா கேள்வி அதுல இருந்து தான் வரும். இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான கேள்வி தான் அதிகமான முறையில வரும். தனிப்பட்ட முறையில இருக்கிற விஷயங்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்துட்டாலும் இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் நீங்க கொஞ்சம் ஆவச்சுங்க. இந்த அடுத்த கொஸ்டின்பா. இந்த 2020 வந்து என்ன சொல்றது, இந்த ஒலிம்பிக் போட்டி நடைபெற உள்ள வந்து டோக்கியோல, ஜப்பான் டோக்கியோல 2020 அதோடைய மைய கருத்து என்னப்பா? அதோடைய மைய கருத்து 2020 நடைபெறுந்த ஒலிம்பிக் போட்டி எங்க நடைபெற இருந்தது அப்படின்னா ஜப்பான் தலைநகரான டோக்கியோ அப்படிங்கிற இடத்துல தான் நடைபெறதாக இருந்த அந்த போட்டிக்கான மைய, அதாவது குறிக்கோள் வாசகம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதோடைய குறிக்கோள் சொல்லுங்க. இப்ப இருக்க காய்ஸ் இந்த விஷயம் நான் சொல்லியிருக்கேன், எழுதியிருப்பீங்க, நடப்பு நிகழ்வுகள் எழுதியிருப்பீங்க. யுனைடெட் பை எமோஷன், கரெக்டா? சரி. உன்னத் அபியான் திட்டம் அப்படின்னா எதனோட தொடர்புடைய இருப்பா? உன்னத் திட்டம், உன்னத் அபியான் திட்டம் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத இந்தியாவை உருவாக்குவது. இல்லையே இல்லப்பா. உன்னத் அபியான் திட்டம் வேற யாரும் இல்லை. யாரும் சொல்ற மாதிரி இருக்கீங்களா? அதாவது கிராமங்களுடைய வீடுகளை கணக்கெடுப்பு, கிராமங்களில்
வீடுகளில் கணக்கெடுப்பு தான் இதோட திட்டம். கிராமப்புற வீடுகள் வந்து கணக்கெடுக்கிற திட்டத்தின் அடிப்படையில் கணக்கெடுத்துக்கிட்டு சார் இருக்காங்க. திட்டம் பேர் என்ன சார்? உன்னத் அபியான் திட்டம். உன்னத் இன்னுங்கிறது வந்து 2 சுழி எண். சரி, ஓகே. கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் எழுதிருக்கீங்க. இது வரைக்கும் கிளாஸ்ல நடந்தது புரியாம இருக்கா? இன்னைக்கு கிளாஸ் நடந்து புரியாம இருக்கு. இதுக்கு முன்னாடி கிளாஸ் நடந்தது புரியாம இருக்கா? வேற சந்தேகம் இருக்குதா? அடுத்த கிளாஸ் போயிடலாமா? போலாம் சார். அதாவது காமெடி மாதிரி. ஆமா, இது ஒரு காமெடி மாதிரி. நீ கிளாஸ் நடந்து போயிட்டே இரு. என்னைக்கு எனக்கு புரியுது அன்னைக்கு நான் கேள்வி கேட்கிறேன், அன்னைக்கு நான் உன்கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்றேன். அது வரைக்கும் உன்னுடைய வேலை கிளாஸ் நடந்துக்கிட்டதா வேலை. அதை நீ செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் தொடர்ச்சியா. அப்படிங்கிறீங்களா? சார் சார் இந்த உலக பாரம்பரிய பட்டியலில் இந்தியாவின் சார்பா 2 இடம் தேர்ந்தெடுத்தாங்களே, தோல் வீரா டெக்கான், அது எந்த ஸ்டேட்ல சார் இருக்கு? எது கேக்குறீங்க? தோல் வீரா டெக்கான் பாரம்பரிய ஆமா, ஆமா. பட்டியலில் இந்தியா சார்பா இருக்கு, அது ஆமா, எந்த ஸ்டேட்ல ஹரியானா. இருக்கு? ஹரியானா மட்டும் டெல்லி. தேங்க்யூ சார். சரி, ஆரம்பிச்சிடலாமா? கொஞ்சம் நடப்புல கொஞ்சம் ஒரு 10 பாயிண்ட், அந்த 10 பாயிண்ட் எழுதிக்கிங்க. எழுதிங்க. ஓவர் ட்ரப் ஒரு டாட் வச்சுட்டு சேவிங் த இந்தியன் சர்வர். இதனுடைய இப்புத்தகத்தின் ஆசிரியர். ஓவர் ட்ரப் ஒரு டாட் புள்ளி வச்சுட்டு சேவிங் த இந்தியன் சர்வர் இதோடைய ஆசிரியர். இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்பி கவர்னராக இருந்த ரகுராம் ராஜன் அப்படிங்கிறவர் தான் இவருடைய ஆசிரியராக இருக்காரு. இப்ப ரீசெண்டா வெளியிட்டார் புத்தகத்தை. பிரபலமானவர் ரகுராம் ராஜன். ஐஎம்எஃப் முதல் ஆலோசகராக போனவர். ஐஎம்எஃப்க்கு முதல் நபர், இந்திய சார்பாக முதல் நபராக ஆலோசகராக போனவர். இப்ப ஒரு நபர் யாரு இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப ஐஎம்எஃப் பொருளாதார ஆலோசகர் யாருங்க? கீதா கோபிநாத். கீதா கோபிநாத் சார். அடுத்து WHO அப்படிங்கிற அமைப்புல இருந்து விலகிய நாடு. சமீபத்தில் அதிகாரப்பூர்வமா அறிவித்தது அமெரிக்கா. 2021 ஏப்ரல் முடியதான் அறிவித்திருக்கு. 2021 ஏப்ரல் முடிய அந்த நாட்டுக்கு எந்த தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருச்சு. 1 வருஷத்துக்கு மட்டும் அறிவிச்சிருக்கு. வாழ்நாள் முழுக்க கிடையாது, ஒரு வருஷத்துக்கு மட்டும். அதே மாதிரி அந்த அமெரிக்கா பத்தி பேசணும், அது தொடர்புடையதாக பேசணும். லைட்டா ஒரு கேங் சொல்றேன். அதாவது அந்த அமெரிக்காவில் பார்க்கும்போது நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம இந்திய சார்பாக என்ன நம்ம தொடர்பு செய்யறோமோ அதையும் அங்க துண்டிக்கப்படுகிறது. எதன் அடிப்படை சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்ப நம்ம இந்திய சரௌண்டிங்ல சமூக வலைதளங்கள் அப்படிங்கிறது ஒரு சிலது கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட, ஒரு 123 நினைக்கிறேன், தடை செய்யப்பட்டது. அதே மாதிரி அந்த நாட்டிலையும் அந்த சமூக வலைதளம் அந்நாட்டில் தடை செய்யப்பட்டது.
அதே மாதிரி நேபாளம் அப்படிங்கிற ஒரு நாடும் இதை தடை செய்தது. இந்தியாவில் அதிகமாக முக்கியமாக பேசப்படுகிற சமூக வலைதளங்களும் இந்த இரு நாடுகளில் தடை செய்யப்பட்டது. இந்தியாவின் நட்புறவு நாடாக விளங்குகிறது. இப்ப ரீசெண்டா கூட ஒரு வாரம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு மாநாடு கூட போயிட்டு இருந்தாரு நம்ம நரேந்திர மோடி. அதுல கைகோர்த்து 2 நாடுகளும் அறிவிச்சது. இவங்க அறிவிச்ச 2 நாள்ல நேபாளமும் அதுக்கடுத்து அமெரிக்கா மற்றும் நேபாளமும் 2 நாடுகளும் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த நடவடிக்கையின் பேரு இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிற வந்து ஃபீல்டு இந்த ஒவ்வொரு அப்ளிகேஷனை சீனா சம்பந்தமாக எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மாதிரி விஷயத்த அதே மாதிரி சீன பொருள்களும் சீனா என்ன சொல்றது அதோடைய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி நேபாளத்துல பண்ணாங்க. ஆமா குளோபல் அந்த மாநாட்டில் தான் கலந்து கொண்டார் நம்ம நரேந்திர மோடி சமீபத்தில். சரி, அடுத்து அதே மாதிரி இந்த நாடுகள் சேர்ப்பு இணைப்பு பட்சத்துல ரீசெண்டா ஒரு நாடு ஒரு அமைப்புல வந்து சேர்த்தாங்க 2016 விளங்கின நாடு. இப்ப 2020 ஒரு நாடு சேர்த்தது. அது எந்த நடிப்பு எந்த அமைப்பு எந்த நாடு என்ன அமைப்பு எதுல சேர்த்துக்கிட்டாங்க? காமன்வெல்த்ல சார். சரி, படிக்கிறீங்கன்னு நம்புறேன். சரி, அது மாதிரி அடுத்த கொஸ்டின். பிரதான் மந்திரி பிரதான் மந்திரி प्रमोस विकास योजना பிரதான் மந்திரி பிரமோஸ் விகாஸ் யோஜனா முதியோர் திட்டத்துக்காக அதாவது முதியோர்கள் நபர்களுக்கு உதவித்தொகை வழங்குதல். முதியோர்களுக்கு 40 வயசுக்கு மேல இருந்த முதியோர்களுக்கு மாதம் 5800 ரூபாய் உதவித்தொகை வழங்கியும் ஒரு விஷயத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. இந்த விஷயத்த மேற்கு வங்கம் மற்றும் குஜராத் 2 மாநிலங்களில் மிக சிறப்பாக மாநிலத்தில் செயல்பட்டு வந்து இருக்கிறது. கிட்டத்தட்ட 67% இந்த மாநிலத்துல கொண்டு வந்திருக்குன்னு சொல்றாங்க. பிரதான் மந்திரி என்ன சொல்லிருக்கீங்க? பிரதான் மந்திரி சொல்லுங்க. பிரமோஸ் விகாஸ் யோஜனா. ஆமா, இது 2 மாநிலத்துல கொண்டு வந்திருக்காங்க, மேற்கு வங்கம் மற்றும் குஜராத்ல. முதியோர்களுக்கு 5800 ரூபாய், 40 வயசை தாண்டிய முதியோர்களுக்கு 5800 ரூபாய். அந்த முதியோர்கள் தினம் அப்படிங்கிற பட்சத்துல அங்க டேட் எழுதிக்கிங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுதான் முதியோர்கள் தினம் நினைக்கிங்க. %67. அதாவது மேற்கு வங்கம் மற்றும் குஜராத்லமா 67%. இந்த மேற்கு வங்கத்தை பேச போனோம்னா பெண்களுக்கு அதிகமாக பெண் குழந்தை சார்ந்த தொழில் முனைவோர் சம்பந்தமா அதிகமாக ஒரு திட்டங்களை கொண்ட ஒரு மாநிலம் எதுன்னு கேட்டேன்னா மேற்கு வங்கம் தான். அதை கண்ணை மூடிட்டு போடலாம். அப்ப அந்த கொஸ்டின் நல்லா எதுங்க? முதியோர் தினம் என்னைக்குங்க? முதியோர் தினம் ஊனமுற்றோர் தினம் என்னைக்கு? முதியோர் தினம் என்னைக்கு சொல்லுங்க? ஊனமுற்றோர் தினம் என்னைக்கு? மார்ச் 20 ஊனமுற்றோர் தினம். மார்ச் 20 எதுப்பா? ஊனமுற்றோர் தினம் சார். ஜூன் 15. இப்ப ஊனமுற்றோர் தினப்பா டிசம்பர் 3 என்ன டேட்டுப்பா? டிசம்பர் 3 என்ன டேட்டுங்க? டிசம்பர் 3 என்ன டேட்டுங்க? டிசம்பர் 3 ஊனமுற்றோர் தான் என்ன, மாற்றுத்திறனாளி என்னப்பா? 2 1 தான். சரி, அந்த விகாஸ் யோஜனாங்கிறது மாத்தி எழுதிடாதீங்க. அதுல 2 திட்டமா வருது. பிரதான் மந்திரி விகாஸ் யோஜனா திறன் இந்தியாவை தயாரிப்போம். அது கௌசல் விகாஸ் யோஜனா தானே சார்? ஆமா, அது மாத்திரக்கூடாது. அதே விகாஸ் வர்றதுனால மாத்திரக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அதுலயே விகாஸ் வரும். அதனால 2 சார் முதியோர் தினம்
என்னம்மா? ஜூன் அக்டோபர் 15 ஒண்ணு தான். இல்ல சார் அக்டோபர் 1 சார். அதாவது ஊனமுற்றோர் அப்படிங்கிறது டிசம்பர் 3 தானே? ஆமா சார். அதைத்தானே ஃபர்ஸ்ட் நான் கேட்டேன். அத கேட்கல. முதியோர் தினம் கேட்டீங்களா சார்? முதியோர் தினம் கேட்டீங்க. ம் 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 முதியோர் தினம் அக்டோபர் 1 சார். ம் சரிப்பா. ஜூன் 15 முதியோர் தடுப்பு விழிப்புணர்வு தினம். தடுப்பு விழிப்புணர்வு தினம். இந்த கிண்டல் பண்றவங்களுக்கு வந்து தடுக்கிறதுக்காக இருப்பாங்க சார். ம் ஆமா ஆமா. சரி, அந்த விகாஸ்ங்கிற பட்சத்துல மென்ஷன் பண்றதுக்கு அதை மாத்தி போட்டுறாதீங்கன்னு சொல்ல வரேன் மறுபடியும். அந்த திறன் இந்தியாவும் விகாஸ் யோஜனா தான் வரும். திறன் இந்தியா சும்மா நார்மலா விகாஸ் யோஜனானா திறன் இந்தியா திட்டம். திறன் இந்தியா திட்டத்தை விகாஸ் யோஜனா அதுன்னு வரும் தனியா. 2015 ஜூலை 15 கொண்டு வந்தாங்க. 2015 ஜூலை 15 கொண்டு வந்தாங்க திறன் இந்தியா. அதையே மாத்தி படிச்சிடாதீங்க, சம்மந்தப்படுத்தி படிங்க. சரி, திட்டங்கள் நிறைய வர்றதுனால எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனி திட்டம் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி மத்திய அரசு சில திட்டங்கள் கொண்டு வரும். அந்த மத்திய அரசு சில திட்டங்கள் கொண்டு வர்றாங்கன்னா அது எந்த மாநிலத்துல முழுமையாக செயலாற்றப்படுகிறது அப்படின்ற பட்சத்திலேயே நம்ம படுத்துக்கிட்டோம்னா தான் எப்படி கேள்வி கேட்கிறாங்க அப்படின்ற பட்சத்தை நம்ம ஆன்சர் பண்ண முடியும். சரி, ஓகே. இன்னைக்கு கிளாஸ் எதுவும் புரியாம இருக்குதுங்களா? இந்த கிளாஸ்ல சந்தேகம் தான் கேட்கலாம். கிளாஸ் முடிய போகுது. சார் இந்த முதியோர் பர்சன்டேஜ் சொன்னீங்கல்ல, 67%. மேற்கு வங்கம், குஜராத். 67% பேர் இருக்காங்களா? ஆமாங்க, அந்த மாநிலத்தில் முழுமையாக 67% நடைமுறையில் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு அந்த விஷயமே இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வரல. அந்த திட்டமே இது வரைக்கும் வரவே இல்லை. இந்த வருஷம் அந்த ஆட்சி முடிய போகும்போதே வரும்னு நினைக்கிறேன். அப்பயே வருதான்னு சந்தேகம் தான். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அதாவது 2014 அப்புறம் வந்து நரேந்திர மோடி வந்து ஒரு சில திட்டங்கள் வந்து கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது அனைத்து சரியான ஒரு கிராமத்துக்கு, சரியான ஒரு மாவட்டம், சரியான ஒரு கிராமத்துக்கு ஒரு தனி நபருக்கு போய் சென்றடைந்தது அப்படின்னா அது கேள்விக்குரியதான் இருக்கும். அதே மாதிரி இந்த திட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வந்திருக்காங்க. என்ன புக் நேம்ங்க? அதாவது இப்போ ரீசெண்டா வந்து அருண் ஜெட்லி தான் ஒரு புக் நேம் சொல்லியிருக்காரு. அதாவது சேவிங் த இந்தியன் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் நேம் இப்போ எழுதியிருக்காரு. அதே பிரபலமா போயிட்டு இருக்கு. அதாவது புக் நேம்ஸ் பார்க்கும்போது பிரபலமானவங்க, முக்கிய பிரமுகர் அப்படின்னு சொல்லுவாங்க அரசியல் கட்சியில். அது மாதிரி ரொம்ப முக்கியமானவங்க வந்து பேசப்படுகிறாங்க அப்படின்னா அவங்க புக் எழுதாங்கன்னா அது தனிப்பட்ட முறையில் கண்டிப்பான முறையில் அதை படிக்கணும். அப்படி கேள்வி கேட்டிருக்கான். அதான் நான் சொல்றது காரணம். ஆமா, ஓவர் டிராஃப்ட் சேவிங் த இந்தியன் சர்வர். அதேதான். வேற சந்தேகம் இருக்குதுங்களாங்க? சார் இந்த உடான் திட்டத்தை பத்தி சொல்லுங்க சார். ஏற்கனவே விமான நிலையம் ஏற்படுத்தி திட்டம்னு சொல்லியிருக்கீங்க. அது ரீதியா கூட அந்தமான் தீவுல வந்து விமான தளம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் நீர்வழி திட்டம், மீன்பிடி தளம் கூட இப்போ உருவாக்கி இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க சார் நாகப்பட்டினத்துல. அப்ப இதுல என்னென்ன சார் அடங்கும்? அதுதான் முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், மறுபடியும் சொல்றேன். என்ன அப்படின்னா, இப்போ உடான் திட்டம் அப்படி ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தின் அடிப்படையில என்னென்ன விஷயத்தை ஆட் பண்றாங்க அதுதான் நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம விமானத்தையும் அந்த விமானத்தை ஒரு 100 விமானம் வந்து எந்த திட்டத்தின் அடிப்படையில கொண்டு வர போறாங்கிறதே நான் சொல்லியிருக்கேன். மேம்பாலத்தை மேம்படுத்த, அதாவது மேம்பாலம் கட்டுறது வந்து சீரமைப்பு மற்றும் துறைமுக சீரமைப்பு மற்றும் மேம்பாலத்தின் சரௌண்டிங் எல்லாமே விரிவுபடுத்தணும். எந்த திட்டத்தின் அடிப்படையில கொண்டு வராங்க? இந்த உடான் திட்டத்தின் அடிப்படையில கொண்டு வர்றாங்க. சரிங்களா? பாரத் மாலா திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குல்ல சார், அது என்னது சார்? சாகர் மாலா திட்டம். ஆமா, சாகர் மாலா ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தை எங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம இப்ப என்ன சொல்றது, பாம்பன் பாலம் இருக்கு பாத்தீங்களா? சார் அந்த அங்க பாம்பன் பாலத்தை வந்து புதிய ஒரு பாலம் கட்டுறதாக மத்திய அரசு அறிவிச்சது. அந்த பாலம் கட்டுறதுக்கு அந்த திட்டத்தின் அடிப்படையில கொண்டு வர சொல்லியிருக்காங்க.
இப்போ ஒரு திட்டம் முடிஞ்சாதான் அது எந்த திட்டத்தின் அடிப்படையில கொண்டு வருவாங்கன்னு தெரியும். இப்ப முழுமையா அதை பத்தி பேச வந்தோம்னா சரிங்களா. இப்ப என்ன சொல்றது, நம்ம மதுரை தோப்பூர்ல வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போறாங்கல்ல. ஆமா சார். இதுக்கு முன்னாடி ஒரு திட்டம் சொன்னேன் பாத்தீங்களா, இப்ப ரீசெண்டா பக்த டாக்கில வந்து ஒரு திட்டம் கொண்டு வரா. இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் அந்த விஷயம் மருத்துவம் சம்பந்தமாக கொண்டு வர ஆயுஷ்மான் போறாங்க. திட்டத்தின் அடிப்படையில். ஆயுஷ்மான் ஆனா நான் வந்து என்ன சொல்றது, அந்த தோப்பூர்ல அந்த கட்டடம் கட்டுறதுக்கு சிங்கப்பூர் மற்றும் நாடுகள் வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு திட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டம் கூட நான் சொல்லிட்டு அந்த டயத்துல அந்த திட்டம் எழுதி வச்சிருப்பீங்க. அந்த திட்டத்தை பாருங்களேன், அது ஒரு திட்டம். அந்த திட்டம் எழுதி வச்சிருக்கீங்களா பிள்ளைங்க பாருங்க. அந்த தோப்பூர்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறாங்க மதுரை தோப்பூர்ல. அந்த மருத்துவமனையை கட்டுறதுக்கு ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் அடிப்படையில் இத்தனை கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது எந்த திட்டம் அது பாருங்க, எழுதுனதை பாருங்க. அதுவும் பிரதான மந்திரியும் தான் வரும். அப்ப அது ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு இப்போ வேலையை முடிச்சு இந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த வேலை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி நிதி பிரதான் மந்திரி ஸ்வக்ஷய சுரக்ஷா யோஜனா சார். சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. பிரதான் மந்திரி ஸ்வக்ஷய சுரக்ஷா யோஜனா. சுரக்ஷா பீமா யோஜனாவா? அது வேற திட்டம். சுரக்ஷி பீமா யோஜனாவா? ராஷ்டிரிய சுரக்ஷா யோஜனா. ராஷ்டிரிய சுரக்ஷா யோஜனா இந்த திட்டத்தின் அடிப்படையில அந்த மருத்துவமனை கட்டப்படுகிறது. ஆனா மருத்துவ சம்பந்தமாக அனைத்துமே ஆயுஷ்மான் திட்டத்தின் அடிப்படையில மத்திய அரசு அறிவிச்சது. பாத்தீங்களா? இப்ப நான் சொல்லிடுறேன், மத்திய பட்ஜெட்ல அறிவிச்ச என்னன்னா ஆயுஷ்மான் அந்த மருத்துவ சம்பந்தமாக வெளிப்படுறது எல்லாமே இந்த ஆயுஷ்மான் திட்டத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு கட்டணம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறது விஷயம் அந்த என்ன சொல்றது பெரிய சொல்ற மத்திய பிரதான மந்திரி அந்த திட்டத்தின் அடிப்படையில கொண்டு வர்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்ப இந்த பொண்ணு கேட்கறது காரணம் வந்து உடான் திட்டம் வந்து சீரமைப்பு சொன்னீங்க, இங்க மேம்பாலம் கட்டுறதுன்னு சொன்னீங்க, அடுத்து விமானம்னு சொல்றீங்க, எது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கறது காரணம். கரெக்டா? ஆமா சார். ஆயுஷ்மான் திட்டங்கள் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முறை சார் இது. ஸோ அது பில்டிங் கட்டுறது வந்து வேற ஸ்கீம் வரும் சார். ஆயுஷ்மான் அதுலயே வரும் 1000 வினாடி அப்படின்னு வரும். சித்தா அப்படின்னு சேர்த்து தான் சார் வரும். அது நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிற முறை, அதாவது இந்த மருத்துவ காப்பீடு கொடுத்தாங்களா சார், எல்லாம் மலிவான விலைகள் வந்து மருத்துவம் வந்து சீரான முறையில் வந்து அனைத்துவருக்கும் சென்றது. சொல்லுங்க. சரி, ஓகே. வேற சந்தேகம் இருக்குங்களா? ஓகே, நன்றிப்பா. கிளாஸ் ஓவர். வேற சந்தேகம்னா கேட்கலாம். சார் இந்த நீங்க சொன்னீங்க சார், நீங்க சமீபத்தில் நியமனம் செய்யப்பட்ட மத்திய தகவல் ஆணையத்தின் புதிய தலைவர் வந்து சுதீர் பார்கவானு. சரியா? அதே மாதிரி சார் இன்னொன்னு சொன்னீங்க சார், மத்திய தகவல் தலைமை ஆணையர் பிமல் ஜல்கானி, ரெண்டு பேருமே வேற சார்? ஆமாங்க. இப்ப திட்டக்குழுக்கு பதிலாக நிதி இயக்குனர் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஆமா சார். திட்டக்குழுக்கு பதிலாக நிதி இயக்குனர் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு திட்டக்குழு தலைவர் யாருன்னா பிரதமர் தான். தேசியத்துக்கு எப்பயுமே தலைவர் பிரதமர்னு சொல்லியிருப்பேன். அப்ப அந்த திட்டத்தை கொண்டு வந்த தலைவர் பிரதமர் தான். அதோட சிஇஓ அப்படின்னு ஒருத்தவர் இருக்காரு. அது துணைத் தலைவர் ஒருத்தர் இருக்காரு. அமிதாப் காந்த். சிஇஓ அப்படிங்கிறவர் ராஜீவ் குமார் வந்து துணைத் தலைவர். அமிதாப் காந்த் வந்து சிஇஓ. ஆமா, அது மாதிரிதான் தலைவர் சிஇஓ. வேறப்பா? சரிப்பா, நன்றிப்பா. நன்றி சார். நன்றி. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ சார். நன்றிப்பா.
தேங்க்யூ சார். சார் நன்றிப்பா. தேங்க்யூ சார். நன்றிப்பா.